கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகா பெரிய கிருபையினால நாம் இந்த நேரத்திலும் கூட தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிற 4வது வேல்யூம், அதாவது தி பேட்டில் ஆஃப் ஆர்மகெதன் யுத்தம் என்னக்கூடிய தலைப்பின் கீழாக இந்த ஒரு காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? சகல அன்பான சகோதரிகளே, சென்ற நாள் நம்ம அதனுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதாவது என்னென்ன ஒரு விஷயங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம அதனுடைய தொடர்ச்சி பாடங்களை பார்க்க இருக்கிறோம். ஆனாலும் நம்ம இன்னும் பாடத்துக்குள்ள போல, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முகவரை அல்லது இன்னொரு ஒரு பகுதி வந்துட்டு சகோதரர் இங்கே பேசுறாரு. அதோடைய அதாவது இந்த ஒரு 4th வேல்யூமுடைய ஒரு ஷார்ட்டான சம்மரி என்ன பண்றாரு கொடுக்குறாரு. என்னெல்லாம் விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த ஒரு நாளுக்குரிய ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்க முயற்சி எடுக்கலாம் அன்பான சராசரியில். ஆகிய நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு பாடப்பகுதி ஒரு பேரா நீங்கள் படித்து அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக கொஞ்சம் டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட்டான ஒரு படிக்க வேண்டிய விஷயத்த படிக்க வைக்கல, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயத்த என்ன பண்ணிடுறேன், நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது புரியும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை அன்பான சராசரியில், தயவுசெய்து உங்களால் முடிந்தால் மட்டும் நோட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் வேல்யூஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அந்த முகவரை. அதாவது இந்த முகவுரை அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு ஆர்மகதன் அப்படிங்கிற இந்த 4th வேல்யூல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, என்ன விஷயங்கள் வச்சிருக்காரு, என்னெல்லாம் ஒரு காரியங்களை நம்ம பார்க்க போறோம், உள்ள என்னெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமான இந்த விஷயங்களை பேசுறாரு. இதுவே ஒரு பெரிய டாபிக்காக தான் அந்த இடத்துல இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணலாம், இன்னைக்கு நம்ம அதுல மேக்சிமம் எவ்வளவு நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கொள்ள முயற்சி எடுக்கலாம். ஸோ தமிழ்ல வாசிக்கிறீங்களா, யாரு வாசிக்கிறீங்க, அந்த போட்டிருக்க அந்த இது மட்டும் வாசிங்க. அர்மகதோன் யுத்தம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 12 மற்றும் 16ஆம் வசனம். ஓகே, அன்பான சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது 6ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்படிங்கிற இந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆர்மகதன் யுத்தம் அப்படிங்கிற இந்த பகுதியை நம்ம எடுக்கும் போது எந்த வசனத்தை பேஸ் பண்ணி நம்ம இங்க பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த ரெவலேஷன் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். ஆக இந்த ஒரு வசனத்துல ஒரு முக்கியமான பகுதி என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மகா நாளின் யுத்தத்திற்கு என்ன பண்ண போறாங்க, கூட்டி சேர்க்க போறாங்க. அப்ப இந்த அசுத்தாவிகளை பத்தி சொல்லியிருக்கு. நீங்க வேணா அது பேசிக்ல கூட நீங்க கேட்டிருக்கலாம். அந்த 3 அசுத்தாவிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் அது கூட நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம். இங்க கூட நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, பூமி எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளின் நாட்டுக்கு நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை, இப்ப இந்த பகுதி எப்படி குறிச்சிட்டு இருக்கு, ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்திற்கு தேவன் யாரெல்லாம் சேர்க்க பிளான் வச்சுட்டு இருக்காரு, பூமியில இருக்க எல்லா ராஜாக்களை யோசித்து பாருங்க. நம்ம ஏற்கனவே நடந்திருக்க யுத்தங்களே நம்ம எவ்வளவு பயங்கரமா இருக்கு. இப்ப இந்த யுத்தம் எப்படிதான் தேவன் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எல்லா ராஜாங்களும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யார் இருக்க போறாரு, யுத்தத்தை கூட்டி சேர்க்கணும்னு சொல்லும்போது இந்த இடத்துல ராஜா எல்லாம் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் யார் இருக்காங்கன்னா தேவன் இருக்க போறார் இல்லையா? தேவன் ஒரு பக்கமோ, உலக ஜனங்கள் உலக ராஜ்யங்கள் எல்லாம் இன்னொரு பக்கமோ. அந்த முறைப்படிதான் இந்த யுத்தம் என்ன போகுது இந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு
அப்படியே அவர் கண்டினியூ பண்ணாம என்ன சொல்றாருன்னா, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படாதத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டார். ரைட்டா? இப்ப நம்ம பெரும்பாலாக நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் எப்படின்னா, உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு நடுவுல தேவன் யூஸ் பண்ணிருக்க அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு? ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவனவன் என்னென்ன செய்யணும், ஜாக்கிரதையா நீ நடந்துக்க, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வஸ்திரத்தை நீ காப்பாத்திக்க, நீதின் வஸ்திரத்தை நீ போட்டுக்க, இல்ல அப்படின்னா நான் எப்படி வரப்போறேன், திருடனை போல வருவேன். ஸோ ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படிங்கிற ஆங்கில பேசிட்டு இருக்கு. அப்போ இது என்ன, எந்த ஒரு முறைப்படி பேசிட்டு இருக்காரு, இது யாருக்கு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு இல்லை இது, இது வந்து உலகத்தாருக்கோ மற்ற ஜனங்களுக்கு என்ன இல்லை, கிடையாது. யார் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள அல்லது தேவன் தெரிவித்திருக்கிறாரோ அந்த எச்சரிக்கையை பெற்றிருக்க ஜனங்கள்ட்ட மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. ஸோ இங்க நம்ம இங்க பார்க்கக்கூடிய இந்த முதல் பகுதியில் இந்த ஆர்மகெதன் அப்படின்னா என்ன, ஆர்மகெதன் அப்படிங்கிற இந்த வார்த்தையுடைய பொருள் என்ன இல்லையா, நம்ம பார்க்கும்போது அது ஹீப்ரூஸ்ல, அதாவது நம்ம கிரீக்ல பார்க்குறோம். கிரீக்ல பார்க்கும்போது ஆர்மகெதன் அப்படி சொல்லும்போது த ஹில் ஆஃப் ஆல் சிட்டி ஆஃப் மெகிதோ, மெகிதோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. அப்ப அந்த பள்ளத்தாக்கு என்ன அப்படின்னா, பைபிள்ல இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மெகிதோ அப்படிங்கிறது. இந்த மெகிதோ தான் ஆர்மகெதன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமா இங்க வந்திருக்குதா, ஹில் ஆர் சிட்டி ஆஃப் மெகிதோ அப்படிங்கிறது தான் இந்த நம்ம இடத்துல பார்க்கிறோம். அப்ப இது பைபிள்ல இடம் பெற்றிருக்கா இந்த பகுதிகள்? இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் வந்து பைபிள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தை சார்ந்து நிறைய சம்பவங்கள் பைபிள் நடந்திருக்கு. நிறைய சம்பவங்கிறத காட்டிலும் நிறைய யுத்தங்கள் என்ன இருக்கு, நடந்திருக்கு. நிறைய சண்டைகள் இந்த மெகிதோ அப்படிங்கிற பள்ளத்தாக்குல என்ன இருக்கு, நடந்திருக்கு. ஸோ பள்ளத்தாக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2 மலைகள் இருக்கும். அந்த மலைகள் இடத்துல பெரிய ஒரு இடம் இருக்கும், அந்த மலைகள் வந்து சேர்ற அந்த இடம். அந்த இடம் ரொம்ப நல்லா பறந்து விரிந்து ரொம்ப அருமையா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஜனங்க யுத்தம் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்ப அந்த யுத்தம் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலலாம் நீங்க சரித்திரத்தில் நீங்க எடுத்து பார்க்கும்போது யுத்தம் பண்ணும்போது 2 ஜனங்க பயங்கரமா அவங்க யுத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பாடிஸ் எல்லாம் எங்கேதான், அங்கேதான் இருக்கும், அங்கேதான் கிடக்கும். அது வந்துட்டு அடுத்து யுத்தம் வர வரைக்கும் அங்கேயே இருக்காது. மாறா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல நிறைய கழுகுகள் இருக்கும், ஈகிள்ஸ், பிணம், பிணம் எங்கேயும் அங்கே கழுகுகள் வந்து குடும்பம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த யுத்தத்துக்கு அப்புறம் இந்த பாடியெல்லாம் இடத்தெல்லாம் அடக்கெல்லாம் பண்ண முடியாது. அடக்கம் பண்ற மாதிரி அந்த நிலைமை காணப்படாது. மாறாக என்ன ஆயிடும், அப்படியே கழுகெல்லாம் சாப்பிட்டு, மிருகங்கள் சாப்பிட்டு என்ன ஆயிடும், அப்படியே அது போயிடும். இந்த மாதிரி என்னவோ அடிக்கடி இந்த மாதிரி நிறைய யுத்தங்கள் இந்த இடத்துல நடக்கிற ஒரு பிளேஸ் தான் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு மெகிதோ பள்ளத்தாக்கு இல்லையா, இந்த மெகிதோ, இதுக்கு தான் இந்த இடத்துல அர்மகெத்தோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஏன் பைபிள்ல நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை ஒட்டி இந்த இடத்துக்கு ஆர்மகெதன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க? இந்த பேரை ஏன் இந்த யுத்தங்களை நடந்திருக்கிற இடத்தை வச்சு எடுத்திருக்காங்க? அப்ப நம்ம ஒரு சில யுத்தங்களை நம்ம பார்க்கலாம். பைபிள்ல வந்துட்டு சில யுத்தங்கள் நடந்திருக்குது. அந்த யுத்தங்களை பார்க்கும்போது முதலாவது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, கிதியோன். கிதியோனு அந்த யார துரத்திட்டு போறாங்க, யார், எஸ், அந்த மிரியான் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவர் துரத்திட்டு போய் அங்க யுத்தம் நடக்குது இல்லையா, அந்த யுத்தம் எந்த பகுதியில் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது எங்க நடந்துச்சு, இந்த ஒரு பகுதியில் தான், இந்த ஒரு மெகிதோங்கிற இடத்துல என்ன இருக்கு, நடந்திருக்கு. பட் அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிச்சாங்க. கரெக்டா? அந்த ஒரு யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா கிதியோன் என்ன பண்ண, சண்டை போட போனாரு. கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் அப்படி அவங்க கூக்குரல் இடும்போது அந்த இடத்துல யார் தான் ஜெயிச்சாங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு பகுதி என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சவுல், ராஜாவாகிய சவுல் இல்லையா, அவர்கிட்ட பிலிஸ்தியருக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. அப்ப அந்த யுத்தம் அது கூட எங்க நடக்குது அப்படின்னா, அதுவும் இந்த இடங்கள்ல தான் என்ன ஆகுது, நடக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல யார் ஜெயிச்சது, இஸ்ரேல் ஜெயிச்சாங்களா, பிலிஸ்டியா ஜெயிச்சாங்களா? பிலிஸ்டியா தான் ஜெயிச்சாங்க இல்லையா. இஸ்ரேல் என்ன ஆயிடுச்சு, தோத்து போயிடுச்சு. சவுல் கூட என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. அப்ப அந்த யுத்தம் வந்துட்டு ஒரு ஒரு கொடுமையான ஒரு யுத்தமா அந்த இடத்துல முடியுது. அது கூட எங்க நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு இடத்துல தான் என்ன இருக்கு, நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்தை நம்ம பைபிள்ல பார்க்கலாம். என்ன சம்பவம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேலுடைய ராஜா இல்லையா, சோ யார் இருக்காருன்னா, யோசியா அப்படிங்கிற ராஜா இருக்கார்.
அப்ப அந்த யூத ராஜா இருக்காரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நல்ல ராஜா. கேட்டிருக்கீங்களா யோசியா ராஜா பத்தி? எவ்வளவு வயசுல ராஜா வராரு? 8 வயசுல. குட். நல்லா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. 8 வயசுல ராஜா வராரு. 8 வயசுல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? நம்ம இந்த டைம்ல நம்ம பார்க்குறோம், யோசியாவுடைய பஸ்கா கூட நிறைய சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஆலயத்தை சுத்திகரிச்சு அந்த வேலைலாம் செஞ்சிருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன். 8 வயசுல அவர் ராஜா ஆகி நிறைய வேலைகளை செய்றாரு தேவனுக்காக. தேவன் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் கூட பண்ணியிருக்காரு. என்ன பண்றாருன்னா, நீ சமாதானத்தோட உன் கல்லறைக்கு என்ன பண்ணுவ? போவ. அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸும் பண்றாரு. ஆனா தேவன் சொன்னபடி அவர் சாவறதில்ல. என்ன நடக்குது அங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் அந்த லாஸ்ட் டைம்ல சும்மா இருக்காம என்ன பண்றாருன்னா, ஒரு ராஜா கூட சண்டைக்கு போறாரு. அந்த ராஜா யாரு? எகிப்தின் ராஜாவாகிய நெகோ. அந்த ராஜா என்ன பண்றாரு? வந்துட்டு இருக்காரு. அவர் வேற யாரோ சண்டை போட போயிட்டு இருக்காரு. இந்த வழியா பாஸ் ஆகணும். இவர் என்ன பண்ணிட்டாரு? உடனே அவர்ட்ட போயிட்டு சண்டை போட நின்னுட்டார். அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருப்பா, இந்த சண்டைய உங்க தேவன் எனக்கு சொல்லி தான் நான் போயிட்டு இருக்கேன். தயவுசெய்து நீ குறுக்கிடாத. உனக்கு எனக்கு சண்டை இல்ல. நான் யார்கிட்ட சண்டை போட போறேன்? நான் உங்கள்ட்ட சண்டை போட போறேன். எனக்கு இது அனுப்ப உத்தரவு இருக்கு. நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட யார் கேட்கல? யோசியா கேட்கல. என்ன பண்றாரு அப்படின்னா அவர்ட்ட சண்டை போட போறாரு. சண்டையில செத்து போயிடுறாரு. தேவன் என்ன சொல்லியிருந்தாரு? நீ சமாதானத்தோட போவ. நீங்க அதெல்லாம் வீட்டுல படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 30 வயசு வாசிங்க. அந்த 2 ராஜாக்கள் 35 அதிகாரம் 22 வசனம். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் ம். நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும் அவனோடு யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். பாத்தீங்களா? அந்த மெகிதோவின் பள்ளத்தாக்குல என்ன பண்றாரு? யுத்தம் பண்றதுக்கு வந்தார். வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு? இறந்து போயிடுறாரு. இல்லையா? அப்ப இங்க யாரு இறந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த யூதருடைய ராஜா என்ன பண்றாரு? இந்த இடத்துல இறந்து போறாரு. அப்போ ஒரு இறந்து போறதுக்கு நியாயமான காரணம் என்ன? தேவன் அவர்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு, நீ சமாதானத்தோட போவே அப்படின்னு. ஆனா அவர் இங்க என்ன ஆயிட்டாரு? சண்டையில செத்து போயிட்டார். பட்டயம் யுத்தத்துல செத்து போயிட்டாரு. என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? என்ன தப்பு நடந்திருக்கலாம்? என்ன மிஸ்டேக் செஞ்சிருப்பாரு? இதை நீங்க படிச்சிருக்கிறதா? உங்களுக்கு சும்மா க்ளூ கொடுத்துட்டேன். அவருக்கு வந்து தேவன் முதல்ல சொல்லிட்டாரு. ஏன்னா நல்ல ராஜா பாருங்க, 8 வயசுல ராஜா நிறைய வேலைகளை செஞ்சுட்டு வராரு. நிறைய காரியங்களை அவர் அவர்ட்ட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. சாலமோன் கூட அந்த அளவுக்கு ஒரு நல்ல ராஜாவா இருந்திருக்காரு. போக 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 என்ன வராரு? எல்லாமே கரெக்டா தான் செய்யறாரு. கடைசியில இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல மரிச்சிறாரு. ஏன்? என்ன ஆயிருக்கலாம்? என்ன 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 உங்களுக்கு புரிய வருது? ஆ, ஓகே. அதாவது தேவையில்லாத விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது. இல்லையா? அவருக்கு என்ன தேவன் சொன்னாரோ அந்த வேலை செஞ்சிருக்கணும். இன்னொருத்தர் ஒரு சண்டை போறான்னு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு இருக்காரு. அதுல போய் இன்வால்வ்மெண்ட் காட்ட வேண்டிய அவசியம் இருந்துச்சா? இருக்கல. இல்லையா? அதை இன்வால்வ்மெண்ட் காட்ட போய் என்ன ஆயிட்டாருன்னா, இந்த ஒரு யோசியா ராஜா யுத்தத்துல செத்து போறாரு. இது சகோதரர் பேசும்போது கூட நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. பட் இதையே நான் இங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மெகிதோங்கிற இடத்த நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமான யுத்தங்கள் நடக்குது. ஆனா எல்லா காலகட்டத்திலும் இஸ்ரேல் ஜனங்க ஜெயிக்கிறது இல்ல. சில டைம்ல இஸ்ரேல் ஜனங்க ஜெயிக்கிறாங்க. சில டைம்ல என்ன வராங்க? ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. இல்லையா? இன்னொரு சம்பவம் கூட பார்க்கலாம். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுங்க. இன்னொரு சம்பவம் யாருன்னா நம்முடைய இசபெல். இசபெல் இருக்காங்கல்ல? இசபெலை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. பைபிள்ல ரொம்ப பேர் பெற்ற ஸ்திரீ. அப்ப அவங்க வந்துட்டு கடைசியா அவங்கள மரணத்தை பத்தி பார்க்கும்போது என்ன மாதிரி மரணம் இங்க நடக்குதுன்னு பார்க்கும்போது யெகூ வரார் இல்லையா? யெகூ வந்து என்ன பண்றாரு? அவர் அந்த இதெல்லாம் உள்ள பிரவேசிக்கும் போது அந்த ஸ்திரீயை அங்கே பார்த்து, யார் அங்கே என் பட்சத்தில் யார் இருக்கான்னு சொன்னோன்னா அந்த ஸ்திரீயை தலை சொல்றாங்க. அந்த அம்மா மேக்கப் எல்லாம் பண்ணி நின்று இருந்தா கூட அங்கேருந்து கீழே தள்ளி அந்த அம்மா கீழே என்ன ஆகுது? விழுது. இல்லையா? உடம்பெல்லாம் சதுரி அங்கே செத்து போகுது. நாய்கள் வந்து அந்த ரத்தத்தெல்லாம் நக்குது. தேவன் எலியா மூலமா சொல்லப்பட்டிருக்க அந்த ஒரு, அதாவது அந்த ஒரு நாபோத்தின், இல்லையா, யாருடைய நிலத்தை வாங்கியிருப்பாங்க அவங்க, அதுக்குடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிருப்பார்? அந்த இடத்துல பாஸ் பண்ணிருப்பார். இது எந்த பிளேஸ்ல நடந்துச்சு அப்படின்னா, இதே மெகிதோ அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்க சண்டை போட்டாலும் இஸ்ரேல் ஜனங்க ஜெயிக்கிறது இல்ல. சில டைம்ல ஜெயிக்கிறாங்க, சில டைம்ல ஜெயிக்கிறது இல்ல. அப்ப இது எதை குறிக்குது? ஏன் இந்த இடத்துல நடக்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா, இஸ்ரேல் ஜனங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது அங்க முக்கியம் இல்ல. ஆனா என்ன ஜெயிக்குது அந்த இடத்துல? நீதி தான் ஜெயிக்குது. கரெக்டா? நீதியை ஜட்ஜ்மெண்ட்டை தேவன் எடுத்துறாரு. நீங்க பார்க்கலாம். கிதியோன் விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கிதியோன் யார் பக்கம் இருந்தாரு? தேவன் பக்கம் இருந்தார். அதனால அந்த இடத்துல அவருக்கு வெற்றி கிடைச்சு. ஆனா சவுல் யுத்தம் பண்ணும்போது சவுல் தேவன் பக்கம் இருந்தாரா?
இருக்குல்ல, அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆகுது, பாஸ் ஆகுது. எங்கே தப்பு நடக்குதோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். அதே போல நம்ம யோசியா ராஜா பார்த்தோம். யோசியா ராஜா யுத்தம் பண்ணும்போது தேவன் பட்சத்தில் இருந்தாரா? இல்ல, இல்லையா? அநீதிக்கு ஆப்போசிட்டா நிக்கிறார். சார், நீதிக்கு ஆப்போசிட்டா நிக்கிறார். தேவன் அவர்ட்ட சொல்லிட்டார் இல்லையா ஒருத்தட்ட, அதுக்கு ஆப்போசிட் நிக்கிறார். அப்ப அங்க கூட என்னதான் ஜெயிக்குது? நீதி தான் ஜெயிக்குது. ஆனா என்ன பண்ணல, இஸ்ரேல் ஜனங்க ஜெயிக்கல. இப்ப இங்க கூட பார்க்கிறோம் இஸ்ரேலுடைய ஜட்ஜ்மெண்ட், இசபேலுடைய ஜட்ஜ்மெண்ட் கூட என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது இங்க கூட என்னதான் நடக்குது? ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி தான் இங்க நடக்குது. ஆக இது எல்லாமே இந்த ஒரு இடத்துல நடந்திருக்கும் போது இது என்னமா ஒரு பிக்சர் காமிக்குது இந்த இடத்துல அப்படின்னா, இந்த பிளேஸ் அப்படின்னா தேவனுடைய நீதியை சரி கட்டக்கூடிய ஒரு விஷயமா இந்த இடத்துல என்ன ஆகுது? இது தெளிவா இருக்கு. இந்த பிளேஸ், இந்த ஆர்மகிதன் மெகித்தோ அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், நீதிக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த இடத்துல காணப்படுது. எல்லா யுத்தங்களும் நீங்க பார்க்கும்போது அது அப்படிதான் இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் கிதியோனுடைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். கிதியோனுடைய விஷயம் எப்படி இருந்துச்சு? கிதியோன் வந்து யாருக்கெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்காரு, என்னென்ன லெசன் நம்ம கேட்டிருக்கோம். கேட்டிருக்கீங்களா? பேசிக் கிளாஸ்ல இது எங்க கேட்டிருக்கோம்? பேசிக் கிளாஸ்ல நம்ம ஆரம்பத்து கிளாஸ்ல கேட்டிருப்போம் இல்லையா? எந்த இடத்துல கேட்டிருப்போம் கிதியோனை பத்தி? கேள்வி கேட்காம இருந்தா நல்லா இருக்கும்ல? கேள்வி கேட்ட நல்லா இருக்கும், கேள்வி கேட்காம நல்லா இருக்கும். ஓகே, சொல்லுங்க, எது சொல்லுங்க. எந்த எந்த சப்ஜெக்ட்ல கேட்டிருப்போம்? கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்கும். பரவாயில்ல, நானே சொல்றேன். சொல்லுங்க, ஏன் கேட்டிருப்போம்? சர்ச் கிளாஸ்ல கேட்டிருப்போம். பொதுவாகவே அந்த இடத்துல நம்ம கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சிலர். உண்மையுள்ளவர்கள். இந்த 3 டீம் இங்க வருதா? கிதியோன் விஷயத்துல இந்த 3 டீம் எங்க வருது? அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? கிதியோன் படத்துல 32,000 பேர், 32,000 பீப்புள் இருக்காங்களா? அதுல எத்தனை பேர் ரிட்டர்ன் போயிடுறாங்க? எத்தனை பேர்னா போட்டோம் பிரதர்? 10,000 பேர் இருக்காங்களா? 10,000 பேர் இருக்கும்போது என்ன பண்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அதுல உண்மையில எத்தனை பேர் தாங்கிறாங்க? 300 பேர். கரெக்டா? இந்த 300 பேரை வச்சு என்ன பண்றாரு? தேவனு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல காணப்படக்கூடிய இந்த பிக்சர், ஒரு இந்த மெகிதோ அல்லது இந்த ஆர்மகதன்கிற பிக்சருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனா இருக்க போகுது. என்ன அப்படின்னா, பூமியில அநீதி எவ்வளவு பெருசா இருந்தாலும், பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும், தேவன் நீதியுள்ள தேவன். அவர் ஒருத்தர் இருந்தாலும் ஓகே, அவர் பக்கத்துல கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஓகே, வெற்றி யாருக்கு தான்? அவங்களுக்கு தான், இல்லையா? இப்படிதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் தேவன் என்ன பண்ண போறாரு? கொலாப்ஸ் பண்ண போறார், ஒண்ணும் இல்லாம ஆக்க போறார். இப்ப இந்த உலகம் வந்துட்டு வளர்ந்து நிக்கிற இந்த கண்டிஷன் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த ஸ்டேஜ் எப்படி நிக்குது இந்த உலகம் இன்னைக்கு? இந்த உலகம் வந்துட்டு பயங்கரமா நிக்குது. அவருடைய பூதங்கள், எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்றோம்ல, அரசியல், பொருளாதாரம், மதம், சமுதாயம், இதெல்லாம் சின்னதா இருக்கா? ரொம்ப பெருசா நிக்குது இல்லையா? ரொம்ப வளர்ந்து நிக்குது. இப்ப இதெல்லாம் அடிச்சு நொறுக்கணும், இதெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னா சாதாரண வல்லமை தேவையா? ரொம்ப பெரிய வல்லமை தேவை. ஆனா தேவன் எப்படி யூஸ் பண்ணுவாரு? ஒண்ணும் இல்லாம ரொம்ப சிம்பிளா வச்சு என்ன பண்ணிடுவாரு? அடிச்சிடுவார். அது தேவனுக்கு தெரியும். தேவனுடைய பிளான் எல்லாம் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு. கரெக்ட் இல்லையா? தேவன் ஆரம்பத்தில் செஞ்சதெல்லாம் இப்படிதான் இருக்கு. கோலியாத் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் அவர் அடிச்சது யாரு? தாவீதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரே ஒரு கூழாங்கல். அதே போல தேவன் நினைச்சார் அப்படின்னா இந்த சிஸ்டம்களை அடிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரு? அவருடைய ஞானத்தை சில திட்டங்கள் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தின் பிரகாரம் இந்த உலகத்தை என்ன பண்ண அடிக்க போற அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்கள் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கிற இந்த ஒரு பிளேஸ்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது? எடுத்து காமிச்சிட்டு இருக்கு. இசபேலை பத்தி நமக்கு தெரியும். இப்ப இசபேல் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆர்மகதன் யுத்தத்திற்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இசபேல். பொதுவாக இசபேலை வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணி பேசுறோம், எந்த பாடத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறோம்னா, பேர் கிறிஸ்துவ சபை, ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம்க்கு கம்பேரா பேசுறோம். பட் இங்க நம்ம பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிள் நம்ம இதை பார்க்கிறோம். என்ன ஆங்கிள் பார்க்கிறோம்னா, ஒரு அநீதி செஞ்சதற்கான ஜட்ஜ்மெண்ட் தேவன் இங்க என்ன பண்றாரு? பாஸ் பண்றாரு. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல கூட இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா, இன்னொருத்தருடைய நிலத்தை அபகரிச்ச மாதிரி இன்னைக்கு ஏழப்பட்டவங்களுடைய என்ன சொல்றது, அவங்கள இல்லையா, அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து வச்சுக்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. கரெக்டா? அது அமைப்போ மனிதர்களோ யாரா இருந்தாலும் அதெல்லாம் எந்த கணக்குல காணப்படுறாங்க? தேவனுக்கு இந்த இசபேல் போல என்ன பண்றாங்க? காணப்படுறாங்க. கரெக்டா? அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாரு? தேவன் வந்துட்டு
பாருங்க இசபேலுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு பிளான் போட்டு அவங்க அந்த மனுஷனை கொண்டுட்டு அந்த நிலத்தை அபகரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா சைலண்டா ஆயிட்டாங்க. யாருமே பார்க்கல. குற்றச்சாட்சி, பொய் சாட்சி வச்சு அவனை கொண்டு அவன் நிலத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டாங்க இசபெல். அப்போ வந்துட்டு தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய அந்த விஷயம் எப்படின்னா, இல்லையா? ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பகுதியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா. அந்த தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசனம் பிரகாரம் வகை ஃபுல்ஃபில்மென்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா என்ன ஆகுது? 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் என்ன பண்றாங்க? சாவறாங்க. இல்லையா? அவங்க ரத்தத்தை என்ன ஆகுது? நாய்கள் நக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. பாருங்க இதெல்லாம் இன்சிடென்ட் வந்து எப்படி நடக்குதுன்னா, தேவன் சொன்னதுல எந்த ஒரு மாற்றம் என்ன ஆகல? வரவே இல்ல. அதே பிரகாரம் நடக்குது. ஆக இதெல்லாம் எதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா, ஒரு பகுதியில இருந்து பார்க்கும்போது சபையா இருக்கிற நமக்கு ஒரு பாடமா இருந்தாலும், இதற்குள்ள இன்னொரு பாடம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துடைய ஜட்ஜ்மெண்ட்ட தேவன் எப்படி எடுத்துட்டு வர போறார் அப்படின்னா, ஏற்கனவே தேவன் வச்சிருக்க அந்த நீதி நியமங்கள் எப்படி அத இங்க தேவன் டீல் பண்ணியிருக்காரோ, தேவன் செயல்முறைக்கு எடுத்து வந்திருக்காரோ, அதே மாதிரி என்ன பண்ணுவாரு? எடுத்துட்டு வருவாரு. எப்படி இசபேல் செஞ்ச அந்த விஷயத்துக்கு அத அவங்கள கொண்டாங்களோ, அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வச்சு பார்க்கும்போது, இசபேல் போல பெரிய பெரிய சிஸ்டம் என்ன இருக்கு? இருக்கு. அநீதியாக அனைவருடைய கூலியை பிடிச்சு வச்சுட்டு இருக்க அமைப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் தேவன் என்ன பண்ண போறாரு? ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு வர. எங்கே இசபேலை கொண்ட இடம் அந்த மெகிதோ அப்படிங்கிற இடமா இருந்துச்சுன்னா, இந்த ஆர்மகதன் யுத்தம் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வரக்கூடிய ஒரு விஷயமா காணப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம வெளிப்படுதல பார்க்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுதல் 2 அதிகாரம் 20 வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பாத்தீங்களா? இந்த சிஸ்டம் பாருங்க இங்க வந்துட்டு ஒரு ஸ்திரீன்னு சொல்லும்போது இந்த ஸ்திரீயை பத்தி பார்க்கிறோம். இந்த ஸ்திரீல தேவனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? அந்த கேரக்டர். கரெக்ட்டா? அந்த குணம். ஆக எந்த இடத்துல அந்த குணம் காணப்பட்டாலும் அது என்ன தேவனுக்கு பிடிக்காது. கரெக்ட்டா? அது எங்க வேணாலும் இருக்கலாம். மேபி சபைக்குள்ள இருக்கலாம். இல்லது உலகத்துல இருக்கலாம். வேற எங்க வேணாலும் இருக்கலாம். எங்க இருந்தாலும் தேவனுக்கு எப்படி தான் இருக்குது? அருவருப்பா இருக்கு. அவருக்கு பிடிக்காதா இருக்குது. அந்த கேரக்டர் தான் என்ன பண்றாரு? சபைக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. அதே சிஸ்டமிக் இப்ப எங்க எடுத்துட்டு வர போறார் தேவனு? உலக அளவுல கூட என்ன பண்ணுவாரு? எடுத்துட்டு வருவாரு. இந்த ஆர்மகதோன் யுத்தத்திற்கு இது கூட ஒரு அருமையான ஒரு பகுதியா இருக்கு. அடுத்த ஒரு பகுதி வந்து ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கு. அது என்ன பண்ணலாம் நம்ம உங்க இதுல இருக்கு, பேஜ்ல இருக்கு. நீங்க அத வாசிக்கலாம். ஸ்கிரீன்ல இருக்கு. அர்மகதோன் என்னும் இந்த பிரபலமான போர்க்களத்தை சத்தியம், பிழை, சரி, தவறு, தேவன், பணப்பேய் என்ற மாபெரும் முரண்பாடுகளோடு இணைத்து பேசுவதை மிக பொருத்தமான ஒன்றாய் வேதத்தில் தெளிவாய் கர்த்தர் காண்பிக்கிறார். இவைகளின் மூலமாய் சுவிசேஷ யுகம் முடிவுக்கு வருவதும் மேசியாவின் யுகம் ஆரம்பமாவதும் அறிவிக்கப்படுகிறது. வேதத்தின் கடைசி புத்தகத்தில் அவர் மிக பலமான அடையாள மொழியை காரணத்துடனே உபயோகப்படுத்தி இருக்கிறார். அவைகளுடைய வெளிப்படுத்துதலின் சரியான காலம் வரும் வரை குறிப்பிட்ட முக்கியமான சத்தியங்களை மறைத்து வைக்கும் தெளிவான நோக்கத்துடன் அவ்வாறு செய்திருக்கிறார். ஆனாலும் சரியான நேரத்திலும் கூட துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். தானியேல் 12 அதிகாரம் 10 வசனம். தேவனோடு இருதயத்தில் ஒன்றுபடாத எவரும் இதை அறிய மாட்டார்கள். ஆண்டவருடைய உவமையின்படி புத்தியுள்ள கன்னிகை என்ற பிரிவினர் மட்டுமே உணர்ந்து கொள்வார்கள். மத்தேயு 25 அதிகாரம் 1 முதல் 13 வசனம். ஓகே. பாருங்க இப்ப நம்ம கவனிக்கிற இந்த விஷயம் அப்படின்னா இந்த ஆர்மகதன் எனக்கூடிய இந்த ஒரு விஷயம் எதுக்கு நடுவில் இருக்க போகுது? இந்த ஃபைனல் வந்த வார் இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது சத்தியம், பிழை, சத்தியம், தவறு, சரி, தவறு, தேவன், பணப்பேய். பாருங்க தேவனுக்கு ஆப்போசிட் இங்க என்ன நிக்குது? பணப்பேய். இல்லையா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு உலக அளவுல ரொம்ப பெரிய ஒரு டாப்ல இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த பணப்பேய். கரெக்டா? பணத்துக்காக மனுஷன் செஞ்சுட்டு இருக்க விஷயம். இப்போ கூட நீங்க எல்லாம் இந்த கேட்டிருப்பீங்க இல்லையா? இந்த தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான். அதனால இந்த மூமெண்ட் அதை பேசணும். எபிஸ்டல் ஃபைல்ஸ் ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கா? அமெரிக்கால இருந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்? ஒரு பிரபலமா மனுஷனா மாறி அவன் எல்லா அரசியல்வாதியும் தன் கையில போட்டுக்கிட்டு கோடிக்கணக்கான ஒரு தீவை வாங்கி அந்த தீவுல பெண்களை கடத்திட்டு போயிட்டு உல்லாசமா வாழ எல்லா பெரிய பெரிய தலைவர்கள் என்ன பண்ணியிருக்கான்?
அங்க கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி மனுஷக்கரியெல்லாம் கொடுத்து என்னெல்லாம் நடந்திருக்குன்னா பெரிய அளவுல. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இதுக்கு பின்னாடி எல்லாம் என்னன்னு பார்க்கும்போது என்ன இருந்தது அவனுக்கு ஆசை? பணம். பணத்தை பெரிய அளவுல சம்பாதிக்கணும். கோடி கோடியில சம்பாதிக்கணும். அந்த எண்ணம் எங்க வரைக்கும் அவனை எடுத்துட்டு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவு பெரிய பெரிய தீமைகளை செய்வதற்கான ஒரு மனப்பக்கத்தை எடுத்துட்டு போச்சு. அந்த மனுஷன் செத்து போயிட்டா. ஆனா அந்த மனுஷன் வச்சிருக்கிற ரெக்கார்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் வச்சிட்டு இருக்கான். எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டான். இல்லையா? யார் வந்தாங்க, யார் போனாங்க, அவங்க வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டான். இப்ப அது என்னாச்சு? இப்போ பெருசா பேசப்பட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்க விஷயங்கள். இது நமக்கு என்ன இருக்கு? யாரோ கண்டுபிடிச்சு தெரியப்பட்டிருக்கு. தெரியாத விஷயம் இன்னும் எவ்வளவு இருக்கோ இல்லையா? இந்த மாதிரி எத்தனை அமைப்புகள், எத்தனை விஷயங்கள் உள்ள நடந்துட்டு இருக்கு. இது நடந்தது கிட்டத்தட்ட 2009ல கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி நடந்துங்குது. ஆனா நமக்கு எப்பதான் தெரியுது? இப்பதான் இதை பத்தி அதிகமா பேசுறாங்க. அப்ப பாருங்க, 30 வருஷம் அங்க யாருக்கு என்ன தெரியல? உள்ளுக்குள்ள நடந்துகிற இந்த பாவ தீவிரங்கள் என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு கொடுமையான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்னும் தெரியப்படாத விஷயங்கள் எவ்வளவு இருக்குமோ, என்னெல்லாம் அக்கிரமம் நடந்துட்டு இருக்குமோ, அதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பணப்பேய், இந்த பண ஆசை. அப்ப பாருங்க, இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுமா இருக்கு? இந்த ஆர்மகுதன் அப்படிங்கிற யுத்தத்துல அது என்ன பண்ண முடிவுக்கு எடுத்துட்டு வரணும். அதுதான் இங்க பேசும்போது என்ன பேசுறா அப்படின்னா, இந்த 2ஆம் உலகம் முடியணும். எந்த உலகம் வரணும்? நீதி வாசம் செய்யக்கூடிய புதிய வானம், புதிய பூமி வரணும். ஆனா இந்த 2ஆம் உலகம் எதுல முடிய போதா? இந்த ஆர்மகுதன் அப்படிங்கிற யுத்தத்துல முடிய போகுது. இந்த யுத்தத்துல இது முடியணும். அப்படின்னா என்ன? இதுக்கப்புறம் இந்த மாதிரி சிஸ்டம் என்ன இருக்கக்கூடாது? இருக்கவே கூடாது. தெளிவா சொல்லப்போனா, ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் நல்ல, அதாவது அந்த மரத்தை வெட்டி போடணும் அப்படின்னா, இனிமே அந்த மரத்துடைய ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட இங்க இருக்கணும்னா எப்படி வெட்டுவோம்? வேரோட எடுக்கணும். கரெக்டா? இப்ப இந்த ஆர்முகத்தின் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த பூமியில இருக்கிற இந்த கரப்ஷன் சிஸ்டம்ஸ் இருக்கட்டும், தேவனுக்கு பிடிக்காத அநீதியா இருக்கட்டும், பிழை இருக்கட்டும், தவறு இருக்கட்டும், பணப்பை இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ண போகுது? வேரோட எடுக்கணும். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு தேவன் பிளான் வைக்கணும். வேரோட ஒண்ணு எடுக்கணும்னா சும்மாவா? எந்த அளவு அதோட எஃபெக்ட், தாக்கம் இருக்கும், அடி இருக்கும். அந்த வேலை என்னன்னா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. பட் இந்த விஷயத்த இன்னைக்கு எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்களா? இப்படி ஒரு யுத்தம் ஒன்று வரப்போகுது. நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் இந்த யுத்தத்தை பத்தி, ஆர்மகதன் பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்மளும் இப்படிதான் இருக்கோம் இன்னைக்கு. ஆர்மகதன் தான் வரப்போதாம்பா, பைபிள்ல கூட படிச்சேன், சகோதரர்கள்லாம் சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையை நடக்கிற மாதிரி தான் நடந்துங்குது. டெய்லி நம்ம வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், வைக்கிறோம், இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எப்படி சாத்தான் சில திட்டங்களையும் தந்திரங்களையும் உள்ளுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ற போல, இந்த ஆர்மகதன் யுத்தத்திற்கான வேலைகளும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உள்ளுக்குள்ள அது செய்துட்டே இருக்கிறாரு. அது தொடர்ச்சியா நமக்கு தெரியாமலே நடந்துட்டு இருக்கு. அதோடைய நேரத்துல அது என்னவும் வெளியே வரும், பிரம்மாண்டமா வரும் இல்லையா? அதற்கான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா யார் உணர்ந்துக்க முடியல? எல்லாராலும் உணர்ந்துக்க முடியல. முக்கியமா யாரால உணர்ந்து கொள்ள முடியாது? துன்மார்க்கனால உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படின்னா யாரு? பாருங்க, இப்ப போயிட்டு நம்ம அம்பானி ஃபேமிலி இருக்கு இல்லையா? அவங்கள்ட்ட போயிட்டு பார்ப்பா, இந்த ஆர்மகதன் யுத்தம்லாம் வரப்போகுது, உடைய இடம் பண்ணு, பணத்தெல்லாம் ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுத்துரு, ரொம்ப கஷ்டம் அப்படி சொன்ன கேட்டுவாரா? என்ன சொல்லுவாரு? கண்டிப்பா பைத்தியம் சொல்லுவார். இல்ல எங்க பணத்தை ஆசைப்பட்டு நீ எதை திட்ட வைக்கணும்னு சொல்லுவார். கரெக்டா? நம்ப மாட்டாங்க. இப்படி எல்லாம் சொன்னா மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஜனங்க வந்துட்டு இன்னைக்கு சத்தியத்துக்கு ஒரு செவி கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவமோ பயமோ இல்ல. அவங்க பிரகாரம் என்ன இருக்கு? இன்னும் ரொம்ப டாப்ல போவோம், இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம் இல்லையா? பாருங்க, இப்ப அமெரிக்காலாம் நீங்க எடுத்தீங்கன்னா, அங்கே ஒரு சயின்ஸ் உலகம் எப்படின்னா, அந்த எலான் மாஸ்க்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அடுத்து சந்திரமண்டலத்துக்கு யார் போறீங்க அப்படி டிக்கெட் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? புக் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம ட்ரிப் எங்க போனா, இங்க போலாம், சந்திரமண்டலத்தை. நான் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருக்கேன். யார் இப்போ அட்வான்ஸா அங்கே புக் பண்றீங்க? இடத்த யார் வாங்க போறீங்க? அங்கே சைட் யார் வாங்க போறீங்க? இடத்த வாங்க, உங்களுக்கு சைட் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற பிளான் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க பிளான்லாம் எப்படியா இருக்கு? இதெல்லாம் நடக்காது. நாங்க இன்னும் வல்லரசா மேல போய், இன்னும் டாப்ல போய், நாங்க வேற லெவல்ல போக போறோம் அப்படிங்கிற நினைப்பு யாருக்கு இருக்கு? இவங்களுக்கெல்லாம் இருக்கு இல்லையா? தேவன் என்ன பண்ணிருக்காரு? வெரி குட், அதுதான் நல்ல நினைப்பு. அதே நினைப்புல நீங்க என்ன பண்ணுங்க, இருங்க, அப்படியே முன்னேறுங்க அப்படின்னு விட்டுருக்காரு. இந்த மாதிரி எங்கன்னா தேவன் விட்டுருக்காரா? சில விஷயத்தை விட்டுட்டு கடைசியில டாப்ல இருக்கும்போது அடிக்கிறாரா? எக்ஸாம்பிள் பைபிள். ஓகே, இன்னும் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. குட், பாபெல் டவர். என்ன பண்றாரு தேவன்? கட்டுங்கப்பான்னு கட்ட விடுறாரு. எது வரைக்கும் கட்ட விடுறாரு? உச்சியில நல்லா கட்டி பிரபலமா மேல டாப்ல போயிட்டு இனாகிரேஷன் பண்ண டைம்ல அப்படியா பண்ண போறீங்க? சரி, ஒன்னும் செய்ய மாட்டேன். பேசுறது ஒருத்தவங்க புரியாது, அவ்வளவுதான், சிம்பிள். எதுவுமே செய்யல. எதுனா நடந்துச்சு அங்க? பாருங்க, நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம்.
இப்ப அந்த கட்டடத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு யுத்தத்தை வர வச்சோ, ஒரு ஜலப்பிரளயத்தை வர வச்சோ, ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியோ தேவன் நிக்க வச்சுக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்ணல? அதெல்லாம் எதுவுமே செய்யல. சிம்பிளா என்ன பண்ணிட்டாரு? லாங்குவேஜ மாத்தி விட்டாரு. அந்த மாதிரி தேவனுடைய ஞானங்கிறது என்ன ஆகல? யாருக்கு தெரியல? இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தெரியல. அவங்க கணக்கு பிரகாரம் இல்லையே, வாய்ப்பு இல்லையே. இப்ப போற போக்க பார்த்தா இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்ல. நீங்க சொல்ற யுத்தம்லாம் இங்க வர வாய்ப்பு இல்ல. அது வேற மாதிரி தான் இருக்கு உலகம். அப்படிதான் அவங்களுக்கு தெரியுது. ஆனா தேவன் வச்சிருக்க திட்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல அன்பான சகோதரர்களே, சில நேரத்துல ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள் சொல்லும்போது, அதிகமான நேரத்துல இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிற ஜனங்க கூட இதுக்கு பக்கம் என்ன பண்ணல? அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இல்ல. கவனிச்சுட்டு இல்ல. ஏதோ நடக்குதோ அப்படிங்கிற மைண்ட்ல இருக்காங்களே தவிர, அத பத்தி கவனிச்சுட்டு இல்ல. இல்லையா? அதுதான் நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயத்த பார்க்கும்போது பொதுவாவே எந்த ஒரு கண்ணோட்டத்துல இத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு தேவனுடைய பிள்ளைகள். இந்த ஆர்மகதன் யுத்தம் அப்படிங்கிறத எந்தெந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அது வேற வேற ஆங்கிள்ல தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இல்லையா? சோ முதல்ல நம்ம பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் வியூ பார்க்கும்போது அதனுடைய பகுதிகளே வேற மாதிரி தெரியுது. எதுக்காக? ஸ்பிரிச்சுவலி ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்க தேவனுடைய பிள்ளை இந்த ஒரு ஆர்மகதன் யுத்தத்தை எந்த கோணத்துல பார்க்கணுமா இருக்கு? நமக்கு இந்த விஷயம் எந்த ஒரு விஷயத்தை நினைப்பூட்டுது? எதை செய்யணும் நம்மள சொல்லிட்டு இருக்கு? எதை செய்யணும் நம்மள துரிதப்படுத்துது? அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வேற. நம்ம அந்த ஆங்கிள் என்ன பண்ணுமா இருக்குது? அத பார்க்கணுமா இருக்கு. சோ இன்னொரு வழியில பார்க்கும்போது தீர்க்கதரிசனங்கள வச்சு பார்க்கணும். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனங்கள் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள அதிகப்படியான தீர்க்கதரிசனங்கள் எதை பத்தி தான் பேசிட்டு இருக்குன்னா, இந்த ஆரம்பகத்தின் யுத்தத்தை பத்தி என்ன பண்ணிருக்கு? பேசிட்டு இருக்கு. எல்லா தீர்க்கதரிசனம் அதிகமான தீர்க்கதரிசனங்கள், கடைசி கால தீர்க்கதரிசனங்கள் இந்த பகுதி மேல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. இத பல தடவ பேசிட்டு இருக்கு. இல்லையா? என்னுடைய எரிச்சலில் நக்கினி, என்னுடைய உக்கிர கோபம், கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு பகுதிய தான் அழுத்தி அழுத்தி மறுபடியும் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணல அந்த ஒரு தீர்க்கதரிசன பகுதியில கவனிக்கல. கவனிக்கலங்கிறத விட இப்ப இருக்கிற ஒரு பிரச்சனையான அதாவது கஷ்டமான சிச்சுவேஷன் என்னன்னா, அநேக தீர்க்கதரிசன வசனங்கள் கடைசி காலத்துல பேசப்பட்டிருக்கும் போது, கடைசி காலத்துல அது எந்தெந்த காலங்கிறது கண்டுபிடிக்கிறது என்ன இருக்கு? கஷ்டமா இருக்கு. அது நம்ம ரொம்ப தெளிவா உற்று கவனிக்கணும். யார் உற்று கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். கடைசி காலம் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 தீர்க்கதரிசனம் இந்த ஒரு வருஷத்துல நிறைவேறணும்னு வச்சுங்க. அப்ப நம்ம என்ன கவனிக்கணும்? ஜனவரில எவ்வளவு தீர்க்கதரிசனம் நிறைவேறும்? பிப்ரவரில எவ்வளவு தீர்க்கதரிசனம் நிறைவேறும்? இல்லையா? இப்படி நம்ம என்ன பண்ணுமா இருக்குது? கவனிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? தேவனுடைய திட்டங்களை நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஆகையால் அதிகப்படியான தீர்க்க தரிசனங்கள் இந்த கடைசி காலத்தை ஃபோக்கஸ் பண்றதுனால வாசிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குன்னு இந்த பகுதி எந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு தெரியலையே, எப்ப நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற என்ன இருக்கு? குழப்பங்கள் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. ஆனால் தேவன் நமக்கு என்ன வச்சிருக்காரு? தேவனுடைய ஆவியை கொடுத்திருக்கார். வெட்கப்படாத ஊழியக்காரனாக திருவசனத்தை பகுத்து. ஆகையால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கைகள் நமக்கு வெளிப்படுத்தாத தேவன் என்ன பண்ணிருக்காரு? மறைச்சு வச்சிருக்கிறார் சில காரணத்துக்காக. அந்த ஒரு வழியில பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்ணோம்? இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குவது ரொம்ப முக்கியமா இருக்கும். இன்னொரு பகுதியில் கூட இதை பார்க்கலாம். ரிலிஜியஸ் வியூ, அதாவது ஒரு மதம் சார்பற்ற ஒரு மதத்துடைய பகுதியிலிருந்து பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம்க்கும் இந்த ஆர்மகதன் யுத்தத்திற்கும் என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு? அதை நம்ம எப்படி சொல்லலாம் ஒருவேளை அப்படின்னா, ஒருவேளை இந்த ரிலிஜியன்ஸ் இந்த மதங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆர்மகதன் யுத்தத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா? அது வருவதற்கு இதுக்கு தெரிஞ்சு தெரியாமையே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா இதுங்களாம் நிக்க போதா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் என்ன பண்ணுமா இருக்கு? இதையே நம்ம என்ன பண்ணுமா இருக்கு? பார்க்கணுமா இருக்கு. கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் வியூ, இது ரொம்ப முக்கியம். இந்த ஆர்மகதன் யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான பகுதியே இந்த பகுதி தான். ஏன் இந்த பகுதி ரொம்ப முக்கியம்னா, தீர்க்க தரிசனங்கள் இருந்தாலும் அன்பான சகோதரர்களே, தீர்க்க தரிசனங்கள் எப்ப எழுதப்பட்டிருக்கு? பல ஆயிரம் வருஷம் முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம எல்லாம் இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லா தீர்க்க தரிசனமும் எழுதப்பட்டிருக்கு. பைபிள்ல இருக்க எல்லா தீர்க்க தரிசனம். அப்ப நம்ம கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனம் நடந்துருச்சா நடக்கலையா? நடந்துருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நடந்திருக்கிற தீர்க்க தரிசனத்தை நம்ம எதோட ஒட்டி வச்சு பார்க்க போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். 1799 1799 இது வந்துட்டு ஆன்டி கிறிஸ்து டைம் பீரியட், அதாவது 1260 வருஷங்கள். 539ல ஸ்டார்ட் ஆகி 1799ல முடியுது. இப்ப 1739ல இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன எவிடன்ஸ் இருந்துச்சு? என்ன என்ன எந்த பக்கம் எங்க போனோம்? இந்த எவிடன்ஸ் இந்த 1739 முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? முடிஞ்சு போச்சு இல்லையா?
அப்ப அந்த டைம்ல தான் இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எவிடன்ஸ் வேணும் இல்ல. சும்மா இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற்றி சொல்ல முடியுமா இல்லையா? ஆன்டிகிரைஸ்ட் டைம் பீரியட் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருந்துச்சு? என்ன நடந்துச்சு? எங்க பார்க்கணும்? சரித்திரத்துல பார்க்கணும். ஹிஸ்டரி எடுக்கணும். கரெக்ட்டா? சரித்திரத்துல இந்த பர்టిక్యులர் டைம்ல 1799ல வேதம் சொல்லக்கூடிய ஆன்டிகிரைஸ்ட் டைம் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுவதற்கான என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு தேடும்போது நிறைய சம்பவம் கிடைக்குது. அதுல ஒரு சம்பவம் ரொம்ப நியரஸ்டா வந்துருது. என்ன சம்பவம் தெரியுமா? நெப்போலியன் போனபர்ட்டே போப் என்ன பண்ணிட்டாரு? அரெஸ்ட் பண்ணிட்டார். போப் சும்மாவா? இது வரைக்கும் ராஜாதி ராஜாவா இருந்திருக்காரு. விகாரியஸ் பிலிடை அந்த அளவுக்கு இருந்திருக்கிறவரு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லும்போது இதை விட எவிடன்ஸ் வேணுமா? ஒரு போப்போ ஒரு ராஜா, இது வரைக்கும் ராஜாலாம் அவங்க காலில் வந்து மண்டிட்டு கும்பிடுவாங்க. ஆனா அவர் அரெஸ்ட் பண்றதுல தைரியம் ஒருத்தர் வந்துருச்சு. என்னாச்சு பாருங்க. இதெல்லாம் என்னன்னா அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா சரித்திரத்துல இந்த விஷயங்கள் எங்க நடந்திருக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்து இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த சம்பவத்தோட கரெக்டா நம்ம கனெக்ட் பண்ணும் போது ஆமா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரணும்ல, நமக்கு அஷூரன்ஸ் வரணும்ல. ஆமா இந்த தீர்க்க தரிசனம் கரெக்டா நிறைவேறிச்சு. அது நமக்கு என்ன கொடுக்கும்? சந்தோஷம் கொடுக்கும் ரொம்ப இல்லையா? தேவன் சொன்னபடி என்ன பண்ணிட்டாரு? செஞ்சிட்டாரு, நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு. கரெக்ட் இல்லையா? அந்த மாதிரி இந்த பொலிட்டிக்கல் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க இந்த ஆர்மகதன் யுத்தம் எதை சார்ந்திருக்குன்னா இந்த பொலிட்டிக்கல்குள்ள தான் சார்ந்திருக்கு. அதைத்தான் நம்ம அப்பயே பார்த்தோம் அந்த வசனத்துல. ராஜாக்களை, பூமி எங்கும் உள்ள ராஜாக்களை கூட்டி சேர்க்க முடியாது. ராஜாக்கள் யாரு? பொலிட்டிக்ஸ், அரசியல் தானே, கவர்மெண்ட் சிஸ்டம் தானே. இந்த அரசியல் சம்பந்தப்பட்டது தான் இந்த ஆர்மகதன் இருக்கு அப்படிங்கிறத இந்த கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா அது வேற ஒரு விஷயமா தெரிய போகுது. ஏன் தேவன் இந்த ராஜாக்கள் எல்லாம் கூட்டி சேர்க்க பிளான் வச்சுட்டு இருக்கிறாரு? என்ன இருக்கும் அவருக்கு? ஏன் இவ்வளவு கோபம்? பர்டிகுலரா இந்த உலக ஜனங்கள்லாம் இது வரைக்கும் சும்மா விட்டு இன்னொரு பக்கம் தேவன் நீங்க பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெக்னாலஜியை ரொம்ப வளர வச்சு இந்த டைம்ல எல்லாம் சேர்த்தா எப்படி இருக்கும்? கையில கத்தி இருக்கும் போதவே சண்டை போட்டா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருந்துச்சு. இப்போ வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க? டேஞ்சர் வெப்பன்ஸ் வைக்கும் போது எங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து அதோடைய விளைவு எப்படி இருக்கும்? ஏன் தேவன் இப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன இருக்கு? நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ ஆகையால் பார்க்கும்போது இந்த ஒரு ஆர்மகதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை நம்ம இந்த ஒரு வழியில பார்க்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லை அன்பான சகோதரிகளே, இந்த ஆர்மகதன் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை வந்துட்டு அப்படியே லிட்டரலா வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ராஜாக்களை கூட்டி சேர்ப்பாரு, அந்த தவளைகள் போல வரும், அந்த அசுத்தவள் போய் சேர்க்கும் அப்படிங்கிற ஆங்கிள் என்ன பண்ண முடியாது? எடுத்துக்க முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் வெளிப்படுத்தல் புத்தகம் எப்படி எழுதப்பட்டிருக்கு? சிம்பாலிக்கா இருக்கு, அடையாளமா இருக்கு, தீர்க்க தரிசனமா இருக்கு, எல்லாமே அதுல கலந்துருக்கு. நம்ம அதை பகுத்து பார்க்கணுமா இருக்கு. இந்த ஒரு ஆர்மகத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த ட்ரூத் வெளிப்படுத்தல ஆணித்தரமாக அந்த அந்த எத்தனாவது அதிகாரத்துல பார்த்தோம்? அந்த 16 அதிகாரத்துல பார்த்தோம் இல்லையா? அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த பகுதி இவ்வளவு தெளிவா வேற எங்கேயும் சொல்லல. இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் இதுக்கு சம்பந்தமா இருக்கிற டாபிக்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யுத்தம் நடக்க நீங்க சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ் அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது என்ன பண்ண போறோம்? நம்ம தேட முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? நம்ம ஒரு நல்ல இருதயத்தோட தேடும் போது நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. இன்னொரு வழியில பார்க்கும்போது ஒருவேளை யாரோ ஒருத்தர் தேடி அதை எழுதி வச்சிருந்தாலும் நம்ம நல்ல இருதயத்தை இல்லைன்னா அது நமக்கு என்ன ஆகுது? புரியாது. நல்ல இருதயம் சொல்லுவோம், அதோடைய வாஞ்சியை குறிக்குது, தெய்வீக திட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்போக்கம் நமக்கு குறிக்குது, நம்ம அதில் மேல கொடுக்குற அந்த ஒரு கான்சென்ட்ரேஷனை குறிக்குது. இதெல்லாம் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். அன்பான சகோதரர்களே, இப்ப இந்த வேலை பார்க்கும்போது கண்டிப்பா இது கிடைக்கும். ஆனா இதை நம்ம எப்படி பாத்திரக்கூடாதுன்னா லிட்டரலா பாத்திரக்கூடாது. அது மட்டும் இல்ல, சுத்தமா இந்த ஆர்மகதன் யுத்தத்தை பத்தி ஒருத்தர் கூட்டத்தாருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. யாருக்கு? பேர் கிறிஸ்தவ சபைக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? ஜீசஸ் கமிங் சூன் மாதிரி தான் அது கூட. இது மாதிரி ஜீசஸ் கமிங் சூன் அப்படி இது வரைக்கும் இல்ல இல்ல உங்களுக்கு இந்த பிளைண்டா இருக்கு இல்லையா? அதே போலதான் இந்த ஒரு விஷயம் கூட என்ன ஆகாது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவன் அதை தெரிவிக்க இஷ்டப்படல. தேவன் தெரிவிக்க இஷ்டப்படலைன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ண முடியாது? என்ன பாடுபட்டாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உலகமும் இதை பத்தி ஒரு நாலேஜ் இல்ல. வரக்கூடிய பேராபத்து எவ்வளவு கொடுமையா எவ்வளவு கொடூரமா இருக்க போகுது அப்படிங்கிற பகுதியை உலகம் சற்று கூட என்ன பண்ணல, அதை கவனிக்கல. ஆனா நிச்சயமா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பகுதிகளும் வந்துட்டு உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஞானிகள் எழுதப்பட்ட விஷயங்கள் தான். அதான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க வந்துட்டு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது.
நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் யார் தெரியுமா? பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய ஹிஸ்டோரியன்ஸ். அவங்க பாயிண்ட் தான் கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு கூட தேவன் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு தெரியுமா? நமக்கு புரிய வைக்க தான் அவங்களை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா யாருக்கு புரியல? அவங்களுக்கு புரியல. அந்த ஒரு பகுதிகளெல்லாம் அவங்க மூலியமா தேவன் யாருக்காக எழுத வச்சிருக்காருன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை என்ன பண்ணும்? தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரே தவிர, அவங்களுக்கு என்ன பண்ணல? என்ன தெரியல? இது எப்ப எந்த காலத்தை குறிச்சிருக்காரு, எந்த பகுதி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அவங்க ஒரு வியூ பாயிண்ட பாக்குறாங்க. ஒரு வியூ பாயிண்ட்ல இந்த போக்கு போச்சுன்னா, எக்கனாமிக் சிஸ்டம் இப்படி இருந்துச்சுன்னா, எங்க போய் முடியும்? எங்க போய் கொலாப்ஸ் ஆகும்? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருக்காங்க. பார்த்து இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அராஜகத்தை நடக்க வாய்ப்பு இருக்கு. ஜனங்களுடைய மக்களுடைய நிலவரம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமான போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அவங்க ரொம்ப கிளியரா எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல எப்ப இது நடக்க போகுது, எந்த காலகட்டம் நடக்க போகுதுங்கிறது யாருக்கு தெரியல? அவங்களுக்கு தெரியல. சாகேல் பார்க்கும்போது, ஆனா இது யாருக்கு மட்டும் தான் தேவன் எழுதி வச்சிருக்காருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் நமக்காக மட்டுமே. யார் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நமக்காகவே தேவன் இதை வச்சிருக்காரு. அப்படின்னா எப்படி வச்சிருக்காரு? நம்ம கிட்ட எடுத்து வந்து அதை சேர்க்கறதுக்கு தேவனுடைய ஒரு ஒரு விருப்பம், வாஞ்சி இருக்கு. கரெக்டா? நமக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு. ம்? சரி, எப்படி சொல்லலாம்? ஒரு எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து கேஆர் படத்துல வந்து பயங்கரமான பிரச்சனை வரப்போகுது, சண்டே வரப்போகுது அப்படின்னு நீங்க எங்கேயோ இருக்க தெரியும் போது, ஃபர்ஸ்ட் யார் ஃபோன் பண்ணுவீங்க? யார் ஃபோன் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க எங்க இருப்பாங்க இல்லையா? இல்ல நம்ம ஃபோனே பண்ண மாட்டீங்களா? நல்லதா போச்சு. ஓகேங்களா? கண்டிப்பா பண்ணுவேன் இல்ல? சகோதர சகோதரி யாரா இருப்பாங்க, நமக்கு ரொம்ப உறவினர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ணும்? தேவன் கூட வரக்கூடிய பேராபத்தை ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரிவிக்கணும் இஷ்டப்படுறாரு? அவருடைய பிள்ளைகள். அவங்க தெரிஞ்சுக்கணும். அங்கேருந்து அவங்க தப்பிச்சுக்கணும். தெரியப்படுத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க ஒரு பெரிய பிரச்சனை வருதா, நீ சேஃபா அங்கேயே இரு அப்படின்னு அர்த்தமா? தயவுசெய்து அங்கே என்ன பண்ணிடு? ஒரு பூமி எதிர்ச்சி வரப்போது, இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, தயவுசெய்து அங்கே என்ன பண்ணிடு? வந்துருன்னு சொல்லுவோம்ல, அங்கே இருந்து சொல்லுவோமா? அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் தெரியப்படுத்துற என்ன அர்த்தம்? எஸ், முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சிருக்கனால நீங்க சில விஷயத்துல தப்பிக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாரு? இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். ஏன்னா வசனங்கள் பகுதியில் வந்து நம்ம பெரும்பாலாக தெளிவா வாசிக்க மாட்டோம். ஆனா அதை உற்று நோக்கி பார்க்கும்போது அந்த வசனம் ரொம்ப ஆழமான அர்த்தத்தை குறிக்கிறதா இருக்கு. வாசிங்க மத்தேயு 24:21 வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாரு? உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும். எதுவரைக்கும்? இதுவரைக்கும் அப்படிங்கிற அந்த பகுதி என்னன்னா, ஆர்மகதன் யுத்தம் ஆரம்பிக்கிற வரைக்கும் சம்பவித்த, ஓகே, இதுவரைக்கும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி உபத்திரம் தேவையில்லை அப்படின்னு தேவன் எப்படி வச்சிருக்காரு? நான் ஃபைனலா என்னுடைய கோவத்தை காட்ட போறேன், அப்புறமா அந்த கோவத்தை காட்ட மாட்டேன். என் கோவம் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு உக்கிரமா இருக்க போகுது, எவ்வளவு கொடுமையா இருக்க போகுது. அதனாலதான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அப்ப இந்த வார்த்தை எந்த ஒரு பகுதியை, எந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்க பயன்படுத்தியிருக்காரு? அந்த ஆர்மகதன் யுத்தம். அந்த யுத்தம் ஒண்ணு நடக்க போகுது. அது எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னா, இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் யுத்தம்லாம் கேட்டிருக்கீங்களோ அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஃபைனலா ரொம்ப கொடுமையா பயங்கரமான யுத்தம்னா எது கேட்டிருப்போம்? செகண்ட் ஒன். குட். பாத்தீங்களா? ஏன் ஏன் பயங்கரம்? பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜனங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க 60 லட்சம், ரெண்டாவதுல வந்து 2 கோடி ஜனங்க மேல இருந்திருக்காங்க. ஹிரோஷிமா நாகசாக்கியெல்லாம் நீங்க அந்த அளவு பயங்கரமான இடம். இன்னைக்கு கூட என்ன இருக்குல்ல ஜப்பான்ல, அந்த இடத்துல விளைச்சல் இல்ல, நிறைய குழந்தைங்க அங்க ஹேண்டிகேப்டா பிறக்குறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க எப்படி இருக்கும் அதோடைய தாக்கம். ஆட்டோமிக் பாம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஹிரோஷிமா நாகசாக்கி மேல வழக்கம் போல ஜனங்க வந்து நடமாடிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க. மேலே ஏர்பிளைன் எல்லாம் போயின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, போங்க போங்க எல்லாம் போயிடுங்க, வீட்டுங்களுக்கு போயிடுங்க, பயங்கர யுத்தம் வரப்போகுது அப்படின்னு. இங்க அமெரிக்காக்காரர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வித்தவுட் பிளான், அமெரிக்கா வந்து அதுல ஆட்டோமிக் பாம் போடும்போது அந்த பாம் பேர் லிட்டில் பாய் அப்படின்னு. அப்ப அந்த பாம் எடுத்து அவங்க போடும்போது மேல இருந்து என்ன பண்றாங்க, அதை போடுறாங்க. ஏன்னா அதோடைய ஹைட் எவ்வளவு தூரம் வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்ப இங்க அனௌன்ஸ் பண்ண ஜனங்க நினைச்சீங்கன்னா, இது ரெகுலரா இப்படிதான் அனௌன்ஸ் பண்றது. அவங்க பிளைட்டுங்க ஓடி நிற்கும், வந்து நிற்கும், சண்டைக்கு நடந்து இருக்கும். ஜனங்களுக்கு இதெல்லாம் பார்த்து என்ன ஆச்சு? இது ரெகுலர் பையங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, பண்ணிட்டு தான் இருப்பாங்க இல்லையா அப்படிங்கிற மைண்ட் ஆகி போச்சு. எதிர்பார்க்கல அன்பான சிஸ்டர்கள்.
அந்த பாம்பு போட்ட உடனே யாரையும் பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுங்க இல்லை இல்லையா, டாக்டர்ஸ் இல்லை, எல்லாம் எவ்வளவு கொடுமையான நிலைமை தெரியுமா? ஸோ அதை நீங்க எப்பனா ஸ்டடி பண்ணுங்க, நிறைய விஷயம்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நிறைய தேவன் இதெல்லாம் வச்சிருக்கிறார், நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயம். ஏன் இது சொல்ல வரேன்னா, அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் உலக ஜனங்கள் பயந்துட்டாங்க. என்ன பயந்தான் தெரியுமா? என்ன பயந்தான் சொல்லுங்க? நம்ம கோவம் எல்லாம் வரும் பாத்தீங்களா? சில டைம்ல கோவம் வரும்போது சில பேர் கையில எதை கிடைக்கிறத தூக்கி என்ன பண்ணுவாங்க? இப்ப கையில கிடைக்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க? உலக ராஜ்யங்களுக்கு ஆட்டோ பாம். அவங்க கோவத்தை காமிக்கணும், என்ன பண்ணிடுவாங்க? அந்த நாடு மேல அவங்க கோவம் இருந்துச்சுன்னா டக்குன்னு கிடைச்சது என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க. போட்ட பிறகு அப்புறமா தான் யோசனை பண்ணி பாருங்க. அப்படிதான் அமெரிக்கா செஞ்சது. அமெரிக்காவுக்கு ஜப்பான் மேல இருந்த கோவம் எவ்வளவு பெருசு அப்படின்னா, ஜப்பானுங்கிற ஒரு தீவேர் இல்லாம அழிக்கணும்னு என்ன பண்ணிருக்கு? உள்ள என்ட்ரா இருக்கு. ஆனா ஒரு பாம்புக்கு அவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. இந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு. ஜனங்கள் அவ்வளவு அழிச்சிருச்சு. யோசித்து பாருங்க அன்பான சகோதரிகளே, இந்த மாதிரி எத்தனோ ஆயிரக்கணக்கான பாம்ஸ் எல்லா நாடுகளும் என்ன இருக்கு? இப்ப இருக்கு. இந்தியா கூட என்ன பண்ணிருக்கு? நாங்களும் வல்லரசு அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கு? காமிச்சிட்டு இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பக்கத்துல இருந்து போட்டா அந்த பக்கத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க? இப்படி நாடுகள் சண்டை நடக்கும் போது அவருடைய சேதம் எவ்வளவு பெருசா இருக்கு. எந்த வழியிலனே தெரியல நமக்கு. இந்த யுத்தம் நம்மளை எங்க எடுத்துட்டு போகுதுன்னு தெரியல இல்லையா? ஆனா இந்த யுத்தம் முழுக்க முழுக்க யாரால கையாளப்பட்டு இருக்கு? தேவன் தான். தேவன் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமான பகுதியா இருக்கும். அதுதான் இந்த வசனத்தை வந்து இந்த இடத்துல குறிப்பிடுது அன்பான சகோதரிகளே. சோ நம்ம இதை கவனிச்சு பார்க்கும்போது அந்த டைம்ல தான் நம்ம பார்க்கிறோம். அந்த டைம் அந்த ஒரு யுத்தத்தை கம்ப்ளீட்டா ஓவர்சீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை யார் கையில இருக்குன்னா, வாசிங்க தானியேல் 12 அதிகாரம் 1 வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களுக்காக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஓகே, பாருங்க இந்த அக்காலம் இதெல்லாம் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? நான் சொல்லப்பட்டிருக்க அந்த ஆர்மகதீன் யுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்கணும் வசனத்தை. வசனம் சொல்லும்போது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்பான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம். இந்த ஆபத்து காலங்கிறது பாத்தீங்களா? இதை அண்டர்லைன் பண்ணீங்க. இது ஆபத்து காலம் எதை குறிக்குது? ஆர்மகதீன் யுத்தம் இல்லையா? அவ பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு யுத்தம், இந்த பயங்கரமான யுத்தத்தை பல இடங்கள்ல இந்த பேரை போடாம அந்த ஆபத்து காலங்கிற ஒரு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நம்ம இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து இங்கதான் இந்த பாயிண்ட் தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த ஆபத்து காலம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா, இந்த கடைசி யுத்தத்தை பத்தி என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல பேசிட்டு இருக்கு. அந்த ஒரு 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 இடத்துல ஒரு ஒரு வார்த்தை பாத்தீங்களா? எந்த ஜாதியார் தோன்றுமோ இது வரைக்கும் தோன்றிராத, இது வரைக்கும் வராத, இது வரைக்கும் பார்த்திராத, இது வரைக்கும் கேட்டிருக்காத ஆபத்து காலம் சொல்லும் போது எந்த அளவுக்கு அது கொடுமையா இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ், அதை விவரிக்கிற வகையில இந்த வசனங்கள் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு நினைப்பூட்டிட்டு இருக்குது. அதை நம்ம அப்படி யோசிக்கணும்னு, அப்படி சிந்திங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு முயற்சி செஞ்சுட்டு. பட் இங்க மிகாயேல் யாரு? யாரு மிகாயேல்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு தெரியும் இல்லையா? இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில வந்து அந்த அவருடைய 1874 பிரசனத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் நடக்க போகுதுங்கும் போது, இதனுடைய முழுக்க கட்டுப்பாடு யார் கையில தான் இருக்க போகுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கையில. கரெக்டா? அப்ப அதனுடைய என்ன சொல்லலாம், அநீதியான யுத்தங்கிறத விட என்ன யுத்தமா இருக்குது? நீதி. அநீதி பக்கம் தான் யுத்தம் நடக்குது. ஆனா இந்த யுத்தம் எதற்காக இருக்குன்னா, அநீதியை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய யுத்தம். அது நீதியான யுத்தமா அநீதியான யுத்தமா? நீதியான யுத்தம். அநீதியை முற்று முழுவதுமாக அழிக்கணும். அது கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணும் இல்லையா? உற்ற முழது இல்ல. யோசித்து பாருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். பட் இந்த இடத்துல இந்த பகுதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதிகமான இந்த ஆர்மகதீன் யுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு ஒரு தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றார். எந்த தீர்க்கதரிசி இருக்கலாம்? சொல்லிடுவீங்க நீங்க கரெக்டா. இது வரைக்கும் அவரை பத்தி தான் பார்த்துக்கிறோம் நம்ம. எந்த தீர்க்கதரிசி? எந்த ப்ராப்பர்சி? சரி, இந்த வசனம் எந்த ப்ராப்பர்சி? அவர்தான் இல்லையா? அவரை பத்தி பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு? ரொம்ப தெளிவாக இந்த யுத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பண்றாரு? விவரிக்கிறார். ஆனா அன்பான சகோதரர்களே, இந்த யுத்தத்தை அவர் விவரித்திருந்தாலும்
அவரால கூட அதை என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. பாருங்க எப்படி இருக்கு, தேவன் எப்படி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு பிறகு வேதத்தை வாசிச்சிருக்க இஸ்ரேல் ஜனங்கள் இந்த காலத்தை பத்தி என்ன புரிஞ்சுக்க முயற்சி எடுத்து புரிஞ்சுக்கினாங்களா அப்படின்னா, அவங்களுக்கு என்ன இல்ல, அது புரியல, தெரிவிக்கப்படல. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் இல்லையா, அவங்க எல்லாம் புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணல, புரிஞ்சு கொள்ள முடியல. எல்லாராலையும் என்ன பண்ண முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா இப்போ இங்க இங்க என்ன வார்த்தை போட்டிருக்கேன், ஆல் செயின்ஸ் ஆல்சோ நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், 7 கால சபையில முதல் கால சபை, 2வது கால சபை, 3வது காலம், 4, 5, 6 கால சபை இந்த பத்தி கவனம் கொடுத்தாங்கன்னா இல்ல, தேவன் உங்களுக்கு தெரிவிக்கப்படல. ஆனா யாருக்கு தான் தெரிவிச்சிருக்காருன்னா, கடைசி கால சபைக்கு. ஏன் அன்பான சரஸ்வரியில ஒரு நல்ல விஷயம் வருதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கேட்டு அதுக்காக என்ன பண்ணலாம், சந்தோஷமா காத்திருக்கலாம். ஆனா ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னு சொல்லும் போது ரொம்ப நாள் காத்திருந்தா எப்படி இருக்கும் நமக்கு, அது ரொம்ப கஷ்டமாயிடும். தேவனுடைய பிளான் இப்படிதான். எப்போதுமே என்ன பண்றதுல, ஒரு விஷயம் ரொம்ப லாங் டைம்ல நடக்க போகுதுன்னா தேவன் என்ன பண்றதில்ல, அதை பத்தி அவங்களுக்கு சொல்லிக் கூட அவசியம் இல்லை, அவங்களுக்கு அது புரிய வைக்க கூட அவசியம் இல்லை. ஆனா அந்த மூமெண்ட் இருக்குன்னு சொல்லும் போது, அந்த காலகட்டம் இருக்குன்னு சொல்லும் போது தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த விஷயத்தை என்ன பண்றாரு, பேசியிருக்கிறார். இப்போ நம்மால இந்த ஒரு யுத்தத்தை பத்தி, இந்த அர்மகதன் யுத்தத்தை பத்தி நம்மளால புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம், என்னன்னா அந்த யுத்தத்துக்கான நேரம் என்ன இருக்கு, ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கு. அதுக்கான ஆயத்த நிலைமை கூட ரொம்ப கிட்ட இருக்கு. பாருங்க தானியேல் கேட்கிறார், தானியேல் படிச்சுட்டு இதெல்லாம் பார்த்து தானியேலை பத்தி பார்க்கிறோம் இல்லையா, அவர் தேவன்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொரு தடவை தேவன் பேசும்போது பயந்து போயிடுறாரு அந்த மனுஷன். தேவனுக்கு எவ்வளவு உத்தமா இருப்பார் பாருங்க, அவர்கிட்ட வந்து தேவன் பேசுறாரு. அப்போ அவர் வந்து இந்த டைமை பத்தி கேட்கிறார், எப்ப நடக்க போகுது அப்படின்னு. அப்போ அவருக்கு என்ன ஆன்சர் கொடுக்கிறார் தேவனு, வாசிங்க தானியேல் 12 அதிகாரம் 9 வசனம். அதற்கு அவன், தானியேலே போகலாம், ம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். என்ன சொல்லிட்டாரு, தானியேலே நீ போகலாம்பா. என்ன சொல்லிட்டாரு, நீ போயிடலாம். போகலன்னா என்ன அர்த்தம், போப்பா உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலை மட்டும் செஞ்சுட்டு போ, இந்த வேலை உனக்கு இல்ல, உனக்கு சொன்னாலும் புரியாது, ரொம்ப டைம் இருக்குதுப்பா, நீ கூட இருக்க மாட்ட, நீ வா அப்புறமா. இந்த ரெசரக்ஷன் ஒன்று வச்சிருக்கேன். யாருடைய ரெசரக்ஷன், விசுவாசன, அதாவது கடற்கரை மணல் இந்த பூமிகள் ராஜாக்களா இருப்பதற்கான ரெசரக்ஷன் இருக்குல்ல, அப்போ ஒரு ராஜாவா வருவார் தானியேல், அந்த டைம்ல வா. ஆனா அதுக்கு முன்னாடி எதெல்லாம் முடிஞ்சிருக்கும், இதெல்லாம் முடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த டைமுக்கு முன்னாடி டைம். ஆனா உனக்கு இது சொன்னா என்ன ஆகுது, இப்போ புரியாது. பாருங்க தானியேல் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு இல்லையா, ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். இந்த வசனத்தை படிச்சார் ஐசக் நியூட்டன். சார் ஐசக் நியூட்டன்ங்கிறது யார் தெரியும் இல்லையா, நம்முடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் உடைய சயின்டிஸ்ட். அவருடைய கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு ராக்கெட் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மனுஷன் இதை படிச்சுட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, மனுஷன் வந்துட்டு 1 கிலோமீட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவான், ஒரு மணிக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவான் அப்படின்னா. அப்ப எல்லாம் சிரிச்சாங்க பார்த்து. அந்த மாதிரி கண்டுபிடிப்பு வரும். எவ்வளவா, மணிக்கு 60 கிலோமீட்டர். ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அப்படிங்கிற வசனத்தை அவர் படிச்சுட்டு இங்க அங்கும் ஓடுவாங்கன்னா என்ன அர்த்தம், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்போர்டேஷன் ஒருவேளை வந்துடலாம். அந்த டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆகலாம்னா, மணிக்கு 60 கிலோமீட்டர் மேல மனுஷன் போலாம் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போகுது புல்லட் ட்ரெயின் எல்லாம், 300 கிலோமீட்டர் மேல போகுதுல்ல. 600 பாருங்க, 600 மேல கிலோமீட்டர். எந்த ஸ்பீட் வந்துருக்கு. இப்ப ராக்கெட்டுடைய ஸ்பீட் தெரியுமில்ல, ராக்கெட் வந்துட்டு என்ன ஸ்பீட்ல போகும், மணிக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக முடியுமா. ராக்கெட் வந்துட்டு செகண்டுக்கு 11 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும். கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல இருந்து அது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா இல்லையா, இந்த செகண்ட் 11 கிலோமீட்டர் பர் செகண்ட் போகணும். மேல போக போக அது ஸ்பீட் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகி அந்த புவியீர்ப்பு சக்தியை விட்டு அது வெளியே போகணும்னா அவ்வளவு ஸ்பீட்ல போனா தான் அது பூமியை விட்டு வெளியே போகும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, பூமி அதை பிடிச்சி சேட்டலைட் மாதிரி சுத்த வச்சிரும். அந்த மாதிரி தான் அந்த ஸ்பீட்ல போன சேட்டலைட் தான் பூமியெல்லாம் சுத்திட்டே இருக்கு. பூமியெல்லாம் எப்படி சுத்திட்டு இருக்கு சேட்டலைட்டு, அது கொஞ்சம் தூரம் போயிட்டா தானாவே சுத்திட்டு வரும். அதுக்கு எந்த பெட்ரோலும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதை சுத்த வைக்கும். புரியுதா, நீலா கூட அப்படிதான் சுத்திட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஸ்பீட்ல போல அப்படின்னா ராக்கெட் வந்து வானத்துக்கு போக முடியாது, சந்திரமண்டலத்துக்குலாம் போயிருக்க முடியாது. இது வந்து சயின்ஸ்ல இருக்கிற விஷயம். அந்த மாதிரி அன்னைக்கு அப்படி சொன்னாரு, மனுஷன் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் சொன்னோம்னா ஜனங்க நம்பல. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஸ்பீட் இருக்கு இல்லையா. பாருங்க சார் ஐசக் நியூட்டன்ங்கிறது வந்துட்டு அப்போ அவர் கண்டுபிடிச்சு, அவர் வந்து பார்க்கும்போது நிறைய திருத்தங்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு. பட் அது வேற விஷயம், நமக்கு அது அவ்வளவு தகவல் இல்லாதனால அதை பத்தி நம்ம பெருசா பேசுறது இல்லை. இருந்தாலும் அந்த மனிதன் கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு உலகத்துடைய
சயின்டிபிக்கலா நம்ம முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பைபிள் என்ன பண்ணிருக்காரு படிச்சிருக்காரு. பைபிள்ல சொல்லும்போது தானியேல் புத்தகத்தை ரொம்ப அதிகமா என்ன பண்ணிருக்காரு கவனம் கொடுத்திருக்காரு. அப்ப தானியேல் புத்தகத்தை படிக்கும்போது இந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்திருக்கு. இது என் டைம், இது முடிவு காலம். அதனால இந்த விஷயம் வந்து கண்டிப்பா நடைமுறைக்கு வரப்போகுது. அதே மாதிரி பாருங்க கண்டுபிடிச்சாங்க வண்டி, காரு இல்லையா? என்னென்ன வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்துச்சு, எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல எல்லாம் போடுறோம் இல்லையா இன்னைக்கு? அவ்வளவு வேகம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப தேவனுடைய பிள்ளை நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா தானியேல் புத்தகம் இந்த ஆர்மகதன் யுத்தத்தை பத்தி என்ன இருக்கு நிறைய விஷயங்களை பேசி வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும் அதை பக்கம் கூட கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுமா இருக்கு இதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம ஆராய்ந்து படிப்பது மூலமாக நிச்சயமா நமக்கு என்ன தெரியும், இந்த ஆர்மகதன் யுத்தம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பக்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. நம்ம அவங்களாம் பேசியிருக்காங்கன்னு சொல்றதை விட அவங்க பேசப்பட்ட விஷயத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுதுங்கிறத பார்க்கணும். அப்படி நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் என்ன அர்த்தம், தேவன் அதை வெளிப்படுத்திட்டு இருக்கான்னு அர்த்தம். இது அந்த கடைசி காலமா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆங்கில நம்ம சிந்திக்கிறோம். இனிமே நம்ம வந்து கிளாஸ் கேட்டிருப்போம், 3 உலகங்கள் கிளாஸ் கேட்டிருப்போம். பாருங்க இந்த இடத்துல இந்த ஆர்மகதன் அப்படிங்கிற இந்த பகுதி வந்து நீங்க எங்கே பார்க்கலாம் அப்படின்னா லேசர் இருக்கா? ஓகே, பாருங்க இந்த இடத்துல இங்க பாருங்க இந்த இடம் இருக்கு இல்லையா? இதுதான் அந்த ஒரு மூமெண்ட். இப்போ யோசித்து பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துட்டு இங்க வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இங்க இருந்து 3ஆம் உலகம் ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறையா டிவைன் பிளான் சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. இதுதான் அந்த ஆர்மகதன் யுத்தத்துடைய மிகப்பெரிய ஒரு பிளேஸா இந்த இடத்துல காணப்படுது. இந்த இடத்துல இதை பத்தி நமக்கு பேசியிருக்காங்க இல்லையா? புதிய ஏற்பாடுல பேசும்போது யார் பேசியிருக்காங்க? பேதுரு பேசுறார். பேதுரு இந்த பகுதியை ரொம்ப அணித்தரமா பேசுறார். இது நம்ம 3 உலகங்க சப்ஜெக்ட்ல பாக்குறோம். இந்த 2ஆம் உலகத்துடைய அழிவை பத்தி பேசும்போது என்ன வாசிக்கிறார்? வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாரு? இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினால அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு. சோ இந்த ஒரு பகுதிகளெல்லாம் நம்ம வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அதை நேர்த்தியாக புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லும் போது அங்கே போடப்பட்டிருக்க வார்த்தையுடைய உண்மையான பொருளை பத்தி புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை நெருப்பு அப்படின்னு எடுத்துட்டு என்ன ஆயிடும், நெருப்புல உலகமெல்லாம் அழிஞ்சிருமா அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, திங்க் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம் இல்லையா? நெருப்புடைய வேலை பத்தி பார்த்துக்க. நெருப்பு என்னெல்லாம் செய்யும்? என்னெல்லாம் செய்யும்? அழிக்கும், அப்புறம் சுத்திகரிக்கும் இல்லையா? அப்ப இந்த இந்த பகுதியில் எந்த ஆங்கிள் இதை தேவன் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த ஆர்மகதன் யுத்தத்தை சில விஷயம் என்ன ஆகும், ஏன் கம்ப்ளீட்டா அழிஞ்சிடும், சில விஷயம் என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டா பியூரிஃபிகேஷன் ஆயிடும், சுத்திகரிக்கப்பட்டுடலாம். இந்த வேலைகளை வந்து தேவன் என்ன பண்றாரு? அப்ப இது என்ன வாய்ப்பு இல்லை அப்படின்னா லிட்டரலான ஒரு அக்னியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அக்னிங்கிறது என்னன்னா ஒரு அழிவை மட்டும் என்ன இருக்கு கரெக்டா ரெப்ரசன்ட் பண்ணுது. கரெக்டா ஒரு விஷயம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பகுதியை இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சாகையால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய பகுதிகளில் தானியருடைய பகுதியில் என்ன பண்ணலாம், அதிகமாக இந்த ஒரு ஆர்மகதன் யுத்தத்துக்கு சகோதரர் என்ன பண்ணியிருக்காரு எடுத்திருக்கிறார். அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். வாசிங்க அப்ப தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றார். இன்னொரு ஒரு முக்கியமான பகுதி சொல்றாரு, இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், என்ன ஆயிடும், அறிவு பெருகி போயிடும். இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டுதான், நம்ம ஒன்றும் புதுசா ஒன்றும் பேசிட்டு இல்லை. பட் இந்த அறிவு பெருகி போயிடும் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோமா? இன்னைக்கு வந்து எந்த அளவு நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சொல்ல வேணாம் இல்ல? அந்த அளவு என்ன இருக்கு, நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. மெயினா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நம்ம சகோதரர் பேசும்போது அவர்கிட்ட அதெல்லாம் இல்ல. 7ஆம் தூதன் பேசும்போது என்ன பேசுறாரு பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்றாரு. ஸ்கூலுக்கு போறது அப்ப எப்படி இருந்திருக்கு, பெரிய விஷயம். எல்லாரும் மினிமம் 10வது வரைக்கும் படிக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு பேசுறாரு அப்போ. ஆனா இப்போ அவர் என்ன பண்ணல, இந்த உலகத்தை கவனிக்கல. எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் பாருங்க. நம்ம அடைஞ்சிருக்கிற அந்த ஒரு முன்னேற்றத்தை பத்தி பார்க்கும்போது ஒரு படிப்புல இருக்கட்டும், எஜுகேஷன் சொல்லும் போது இன்னைக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ராஜாவுடைய பிள்ளை மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு நல்லா இருக்கா? எல்லாருக்கும் எஜுகேஷன், எல்லாருக்கும் அறிவு. ஒரு காலத்துல என்ன இருந்துச்சுன்னா அறிவுங்கிறது வந்துட்டு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? நம்ம வந்து என்ன அவங்க கொடுக்குறாங்களோ அதான் நான் படிக்கணும் இருந்துச்சு. இன்னைக்கு என்னாச்சு, போக போக எனக்கு என்ன பிடிக்குமோ நான் அதை படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி மாறி போச்சு. கரெக்டா? எஜுகேஷன் சிஸ்டம் மாறிட்டு இருக்கு.
எங்களுக்கு என்ன வேணுமோ தேடி படிக்கலாம், என்ன வேணுமோ தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவு என்ன இருக்கு இன்னைக்கு தகவல் துறை. இன்னைக்கு பாருங்க இருக்கக்கூடிய நமக்கு இன்ஃபர்மேஷன் கூகுள்ஸா இருக்கலாம், விக்கிபீடியா எவ்வளவு இருக்கு பாருங்க. மனுஷனுக்கு வேண்டியதை தேடி படிக்கக்கூடிய நாலேஜ் என்ன இருக்குன்னா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்னாலஜி பட் அறிவு பெருக்கங்கிறதுக்கு முக்கியமான ஒரு சோர்ஸ் என்னன்னா டெக்னாலஜி. கரெக்டா? நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், எங்கேயோ உக்காந்துட்டு இருக்கோம், நம்ம குரலும் கேட்கறாங்க, நம்முடைய வீடியோ பாக்குறாங்க. எவ்வளவு இதெல்லாம் யார் எடுத்துட்டு போயிருக்கு? யாரும் மனுஷன் எடுத்துட்டு போயிருக்காங்களா? பாருங்க, இந்த ஒரு சோர்ஸ், இந்த வேவ்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு, பூமியில தான் இருக்கு. இதெல்லாம் தேவனுடைய படைப்பு, இது மனுஷன் படைக்க முடியாது. ஆனா அது மூலியமா இதை செய்யலாங்கிற நாலேஜ் மட்டும் யார் கொடுத்திருக்காரு? தேவனே மனுஷனுக்கு. இந்த தேவன் வச்சிருக்க இந்த அதிசயக்குள்ள நம்ம இங்க இருந்து என்ன பண்ணலாம்? நம்ம வீடியோ அனுப்பலாம், வாய்ஸ் அனுப்பலாம், இந்த வேவ்ஸ் எடுத்துட்டு போவோம். இந்த தன்மை இதுல இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் யார் கொடுத்திருக்காரு? பாருங்க எவ்வளவு டெக்னாலஜி. சில டெக்னாலஜி நீங்க பாத்தீங்கன்னா இதை தான் கண்டுபிடிச்சதே இல்ல, ஏதோ கண்டுபிடிக்க போய் என்ன இருக்கு, ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? நம்ம டயர் பாக்குறோம் இல்லையா? டயர் வந்து இந்த சார்ல்ஸ் குட்டியர் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறாரு. அவர் இந்த ரப்பர் மரத்தெல்லாம் எடுத்துட்டு ஏதோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த சல்ஃபர் ஏதோ ஒன்று அதில் ஊத்திடுது, பார்த்தா அது ஒரு அந்த டயர் மாதிரி மாறிடுது. அது ரொம்ப நல்லா இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டியும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப ஹார்டும் இல்லை. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணிட்டாங்க வச்சுட்டு, ஓ இது டயர் கண்டுபிடிக்கலாம், வண்டிக்கு டயர் கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு அவருடைய டெக்னாலஜி வச்சு நிறைய பேர் இன்னைக்கு தான் இங்கே குட்டியர் டயர் எல்லாம் கேட்டிருப்பீங்க. சார்ல்ஸ் குட்டியர் அவர் பேர் தான் அது. அந்த டெக்னாலஜி எல்லாம் வச்சு அவங்க டயர் கண்டுபிடிச்சு பெரிய பெரிய கோடியில சம்பாதிச்சிட்டாங்க. இவர் அந்த லேபுக்கு வாங்கின கடனை தீர்க்கமே செத்து போயிட்டார். பாருங்க எப்படி இருக்காங்க, எப்படி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க. சில இதெல்லாம் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க அதை கண்டுபிடிக்க போல, இதுதான் நான் கண்டுபிடிக்க போறேன், கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க போறேன், நான் மொபைல் அப்படிலாம் இல்ல. அவங்க நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ண தேவன் என்ன பண்ணிருக்காத கொடுத்திருக்கிறார். இது வந்து நம்ம பார்க்கிறோம், டெக்னாலஜி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, வார்ஸ் இல்லையா, யுத்தங்களும் சண்டைகளும் பொல்லாங்களும் என்ன இருக்குன்னா அதிகமாயிட்டு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம பார்க்கறது விஷயம் என்ன தெரியுமா? சத்தியம் இல்லையா? இதை புரிஞ்சுக்கிற சத்தியம் மட்டும் இன்னைக்கு நம்ம ரிவீல் ஆயிருக்கலன்னா யோசிச்சு பாருங்க. இந்த டெக்னாலஜியா இருக்கட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், இதெல்லாமே எதுக்கு வழி உருவாக்கி இருக்கு தெரியுமா? சத்தியத்தை நம்ம கத்துக்கிறதுக்கு வழி உருவாக்கி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உதவியா இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. கரெக்டா? பாருங்க, இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கோம். டெக்னாலஜி எவ்வளவு தேவனுடைய விஷயங்களை படிக்கிறதுக்கு ஜூம், ப்ரொஜெக்டர் இதெல்லாம் பாருங்க என்னமா டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. கரெக்டா? தேவனுடைய சத்தியங்களை தெரிஞ்சுக்க எவ்வளவு தேவன் நமக்கு உதவி கொடுத்திருக்காரு பாருங்க. இதெல்லாமே எதுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு? உலக மக்கள் தீமையான என்னுடைய தீமை வழியில் அதை யூஸ் பண்ணிட்டு போனாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? நன்மைக்கு எதுவாக யூஸ் பண்ணாலும் தேவன் அதை கொடுத்திருக்காரு. கரெக்டா? நம்ம அது நல்ல வழியில கூட யூஸ் பண்ணிருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளுக்குனே கொடுத்திருக்காரு. சத்தியம் மாபெரும் வழியில நம்ம புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இந்த ஒரு பகுதிகள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். கண்டினியூவா கடைசியா இந்த வரிகளை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். வாசிங்க. இந்த தீர்க்க தரிசனத்தின் குறிப்பிடும்படியான நிறைவேறுதல் ஆனது நமது நாட்களை முடிவு காலம் என்று குறிக்கிறது. இதில் தற்போதைய யுகம் முடிவுக்கு வந்து புதிய யுகமானது ஆரம்பிக்க வேண்டும். இந்த சமயத்தில் தான் தேவனுடைய ஜனங்கள் இந்த சூழ்நிலை புரிந்து கொண்டு தங்களது மாறுதலுக்கு தயாராவார்கள். ஓகே இல்லைங்களா? பாருங்க, அதுல ஒரு 8 பேரா 9 பேரா தான் படிக்க முடிஞ்சு, அவ்வளவுதான் இருக்குது. அதுதான் நம்ம கவர் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன பண்றாரு, நீங்க அப்புறம் வேணா வீட்டுல வாசிங்க. சகோதரர் நிறைய விஷயங்களை எழுதுறாரு. ஆகிய அன்பான சகோதரர்கள், நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த பகுதிகள், இந்த விஷயங்கள் வந்துட்டு உலக ஜனங்களுக்கெல்லாம் கிடையாது. இந்த காலத்துல தேவன் இதை நம்ம பேசிட்டு இருக்கான யார் தெரிஞ்சுக்கணும் விரும்பிட்டு இருக்காரு? நம்ம தெரிஞ்சுக்கணும் விரும்பிட்டு இருக்காரு. போக போக இந்த பகுதியில படிக்கலாம் தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டம் இல்லையா? நம்முடைய தேவனை வந்து பார்க்கும்போது அவருடைய வல்லமை, அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடும்? பயம் வந்துடும், கூட அவர் மேல ரொம்ப அன்பு வந்துடும். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார் அப்படின்னு. அது அனைத்துமே இந்த ஆர்மகதன் யுத்தத்தில் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். ஆகிய அன்பான சகோதரர்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்த பகுதிகளை நம்ம பார்க்கும்போது இந்த ஆர்மகதன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதோடைய அர்த்தம், அந்த ஹில்ஸ் ஆஃப் மெகிதோ அப்படிங்கிற அந்த பகுதியை பார்த்தோம். அந்த இடத்துல அந்த சண்டைகள் எல்லாம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற பகுதியை கூட நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? அந்த சண்டைக்கு ஒத்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வேதத்தில் என்ன இருக்கு? இந்த ஆர்மகதன் கம்பேரா பேசப்பட்டிருக்காரு அப்படின்னா அந்த அநீதியை தீமையை அழிப்பதற்கான நடக்கூடிய கடைசி யுத்தமாக அது காணப்படுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதை நம்ம கவனிக்கும் போது எந்தெந்த வழியிலெல்லாம் இங்கே பேசப்பட்டிருக்குன்னா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தையும் தீர்க்கதரிசனத்தின் கண்ணோட்டத்தையும் மத சார்பாக கண்ணோட்டத்தையும் அரசியல் கண்ணோட்டத்தையும் நம்ம பார்க்கும்போது என்ன வழியில நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பகுதி கூட நம்ம பார்த்தோம். ஆனால் அதை புரிஞ்சுக்கல, இனிமேல் புரிஞ்சுக்க போறோம். அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த பகுதியில் என்ன இல்லை, ஒரு நேரடியாக அதை எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அது என்ன இருக்கு? ஒரு அடையாளமான பாஷையில் இருக்கு.
அது வந்து ஒரு கிறிஸ்துவர்களுக்கும் இந்த உலக ஜனங்களுக்கு இல்ல, யாருக்கு மட்டும் தான் தேவன் அதை கொடுத்திருக்காரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுத்திருக்காரு. இங்க பேசப்பட்டிருக்க அந்த 2 முக்கியமான வசனம். என்ன வசனம்? மத்தேயு 24 அதிகாரம் 21 வசனத்துல பேசப்பட்டது போல, இனிமேலும் சம்பவியாதமான மகா உபத்திரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த ஆர்மகதனை குறிச்சிட்டு இருக்கு. தானியேல் 12 அதிகாரம் 1 வசனத்துல பேசப்பட்டிருக்க ஆபத்து காலம் அப்படிங்கிறது என்ன குறிச்சிட்டு இருக்கு? அந்த ஆர்மகதனை குறிச்சிட்டு இருக்கு. அந்த காலத்துல இந்த விஷயங்களை தானியேலும் இஸ்ரேல் ஜனங்களும் சபையின் காலத்துல இருக்க 6 சபை கால ஜனங்களும் புரிஞ்சு கொள்ளவில்லை. மாறாக தேவன் என்ன பண்ணிருக்காரு? கடைசி கால சபைக்கு இதை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆகையால் தானியேல் கூட அதை கேட்கும்போது தேவன் என்ன பண்ணல? அதை தெரிவிக்கல. நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த அழிவை பற்றி அது ஒரு அக்கினின்னு சொல்லிட்டு பேதுரு பேசக்கூடிய விஷயம் வந்துட்டு அது உண்மையான ஒரு அக்கினியா இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன மாதிரி ஒரு அழிவுங்கிற விஷயத்தை கூட என்ன பண்ண போறோம்? நம்ம வரப்போற நாட்களில நம்ம பார்க்க போறோம். சாகியால் இதை பார்த்தோம். இந்த ஒரு முடிவு காலம் அப்படிங்கிறதுக்கான நிறைய ஒரு விஷயத்தை தானியேல் பேசும்போது என்ன இருக்கும்? ஜனங்கள் அங்கேயும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். அந்த அறிவுங்கிறது ஒரு எஜுகேஷன் சார்பாக டெக்னாலஜிய யுத்தங்கள், அதே நேரத்தில் சத்தியம் கூட நமக்கு என்ன இருக்கு? அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். இது அனைத்துமே இந்த நாளுக்கு நம்ம பார்த்த பகுதி. வருகிற நாட்களில் இன்னும் தொடர்ச்சியான பகுதியை பார்க்கலாம். தேவன் தாமே இந்த பாடப்பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இந்த கேட்ட பாடத்தில் ஏதாச்சும் கேள்வி இருக்கா உங்களுக்கு? இப்ப கேட்ட பாடத்துல அப்படி இல்லைன்னா இந்த பாடத்தை முடிக்கலாம். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர். சன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஸோ இந்த நாளில் கூட நம்முடைய அதாவது 4வது வால்யூமில் 2வது பகுதி, கடந்த வாரத்தில் நம்ம முதல் பகுதியை பார்த்தோம். இது 2வது வாரம். தொடர்ந்து அநேக கிளாஸஸ் நம்ம போவோம். தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அநேகருக்கு இந்த வால்யூம்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தால் கூட படிக்கிறதுக்கு மனசு இல்லை. சில பேருக்கு எடுத்து சொல்வதற்கும் மனசு இல்லை. சில பேருக்கு சொல்வதற்கும் மனசு இருக்கு, கேட்கறதுக்கும் மனசு இருக்குது. ஸோ அப்படிதான் விதவிதமான வேதமானவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சில நம்முடைய 7ஆம் தூதன் அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட சத்தியங்களை இல்லைங்களா, அந்த காலத்திலேருந்து தேவன் அவரை எடுத்து பிரயோஜனப்படுத்தி இருக்கிறாரு. அதில் முக்கியமாக இந்த காலத்தில் இந்த 4வது வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு புது சிருஷ்டிக்கு. அப்போ புது சிருஷ்டிகள் இது ஒரு வாரத்தில் ஏதோ தானமாக கேட்குறதோ, இல்லை 2வது வாரம் லீவ் எடுக்கிறதோ, இல்லை ஒரு 5 வாரம் ரொம்ப நல்லா போயிட்டு அப்புறமா பழைய மாதிரி என்ன எடுக்கூடாது. அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? நயன் போடுவாங்க தெரியுங்களா? முதல்ல அருப்கரியில் கரெக்டா 2 ஷர்ட் அயன் போட்டு என்ன ஆகிடும்? அது சூடு கம்மியாயிடும். உடனே என்ன பண்ணணும்? விசுறார் பார்த்தீங்களா? அண்ணல் என்ன ஆகணும்? சென்டரில் என்ன போடுவார்? சாக்கடையா? சாக்கு அருப்கரி போட்டு அதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அனலாவே இருந்தா தான் என்ன ஆகும்? அந்த ரிங்கிள்ஸ் வரக்கூடாது. கொஞ்ச நேரம் கேப்ட் விட்டா என்ன ஆயிடும்? அந்த மாதிரி சில ஸ்டடீஸ்ல நம்ம என்ன ஆயிடக்கூடாது, எப்பவுமே அனலாவே இருக்கணும், சிங்க் ஆயிடக்கூடாது. அதனால ஒவ்வொரு ஸ்டடியும் தேவன் நம்ம மேல வச்சுக்க. அதுக்கு தான் சொன்னார், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கறதுனாலும் பாக்கியம். அதுல ரொம்ப விசேஷமாக தீர்க்க தரிசனங்கள் கேட்கறது. தீர்க்க தரிசனம்லாம் அதான் சொன்னார் பார்த்தீங்களா, போட்டார் பார்த்தீங்களா லிஸ்ட்டு. எத்தனை பேருக்கு அது புரியல, எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னா கூட என்ன இல்லை, அவங்களுக்கு தேவன் சொல்றது இல்லை. அதுதான் இதெல்லாம் எதற்காகனா தேவ பக்தி உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான். ஏன்னா 2ஆம் உலகம் கூட என்ன ஆக போகுது? அழிய போகுது. தேவ பக்தி இல்லாதவங்க தான் என்ன ஆயிடுவாங்க? அழிவாங்க. அதை தான் அங்க சொன்னாரு, நோவா காலத்துல நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலே அப்படியே நடக்கும். அங்க யாரெல்லாம் பெண் கொடுத்து பெண் எடுத்து என்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க, அழிவு வருதே தெரில. ஆனா இப்ப தேவன் 2ஆம் உலகத்துல அந்த அழிவுல இருந்து நம்மளை காப்பாத்தி தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு. அப்ப இந்த ஸ்டடீஸை நீங்க வீட்டில் என்ன பண்ணுங்க, போய் படிக்கணும். இப்ப கேட்ட விஷயத்த இவர் சொன்ன விஷயம்லாம் கரெக்டா தான் இருக்குதா அதுக்குள்ள,
அப்படின்னு ரெஃபர் பண்ண. அது ஒரு அது மேல ஒரு பாசம் நமக்கு இருக்கணும். ஒரு சொந்த போயிட்டு அது ஏதாவது ஒரு டைம் எல்லாம் ஒதுக்கிட்டு அப்படி பண்ணும்போது தான் நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது அது ஆபத்து. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், தார் நியமித்த மனுஷனை கொண்டு என்ன பண்றாராம், பூலகம் எங்கிலும் நியாயம் தீர்க்க போறார். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு. அந்த நாள் தான் மப்பு மந்தாரமான நாள், அதுதான் பார்க்கடிப்புமான நாள், அதுதான் கடைசி நாள், அதுதான் என்னங்க மகா உக்கிரத்தின் நாள். எல்லா படிக்கிறோம், யோவேல், ஜெபனியா, வரக்கூடிய காலம் எல்லாம் படிக்க போறோம். பாருங்க, அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம என்ன பண்ண போறோம், கொடுத்து வச்சிருக்கணும். அதனால இதை ஜெபத்தோடு ஒவ்வொரு ஸ்டடியும் நம்ம கிளாஸஸும் மிஸ் பண்ணாத, ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் சரி, ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களும் சரி, இல்லைங்களா, எல்லாருக்குமே தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு இந்த சத்தியத்தை கடந்து வைக்கிறத பார்க்கிறோம். ஸோ பொறுமையோடு கேட்டு நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முடிவாக